ஆலயத்துக்கு வரும்போது ஏதோ நீ போறோம் அப்படின்ட்டு போனா ஒண்ணுமே என்ன செய்யாது, உங்களுக்கும் நடக்காது, யாருக்கும் நடக்காது. ஆலயத்துக்கு வரும்போது, ஆண்டவரே நீங்க உங்க சமூகத்தை நான் பார்க்க வர்றேன், ஆண்டவரே உங்களை நான் பார்க்க வர்றேன், ஆண்டவரே ஏதாவது ஒரு அற்புதத்தை எனக்கு நீங்க செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி ஒரு எதிர்பார்ப்போட ஒரு வாஞ்சையோட வரும்போது என்ன நடக்குது, அற்புதம் நடக்குது. காலையில எந்திரிச்சு தூங்காமையும் குளிச்சு முழுக்காமையும் ஓடி வந்தோம்னா என்ன ஆகும், அவசரத்துல வந்தோம்னா என்ன ஆகும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மந்த ஆவி பக்கத்துல இருக்கிறவங்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அப்படியே தாக்க ஆரம்பிச்சிடும். ஆனா உங்களுக்குள்ள உற்சாகத்தின் ஆவி இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற உற்சாகம், அவங்களும் தான் வேலைக்கு போறாங்க, அவங்களும் தான் காரியங்கள்லாம் செய்யறாங்க, என்ன கைத்தட்டு, என்ன பாட்டு, என்னமா இருக்காங்கன்னு என்ன செய்யணும், உங்களுக்கு அந்த ஆவி உங்களை என்ன செய்யும், அந்த உற்சாகத்தின் ஆவி பிடிக்கும். உங்களை பார்க்கும்போது பாவம் என்னதான் தெரியல, என்னதான் பிரச்சனையே தெரியல அப்படின்னே பார்த்து பக்கத்துல உட்காந்தோம்னா என்ன ஆயிரும், அந்த ஆவி என்ன செஞ்சிடும், அந்த மந்தாவி பிடிச்சிடும். அல்லேலூயா. ஆராதனையில உற்சாகமா இருக்கணும். ஜெபிக்க சொன்னாங்க உடனே என்ன செய்யணும், அது என்னைக்கு தான் வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியல. அல்லேலூயா. ஜெபம்னா உடனே என்ன செய்யணும், உடனே ஜெபிக்கணும், வேதம் உடனே வாசிக்கணும். அதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, தீமோத்தேயுவே உனக்குள்ள இருக்கிற தேவ வரத்தை நீ என்ன செய்ய, நீ அனல் மூட்டி எழுப்புன்றாரு. யார் அனல் மூட்டணும், யார் அனல் மூட்டணும், உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு வரத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு. அதை எப்படி சொல்றாருன்னா, நான் உன்மேல் கைகளை வைத்த போது உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ என்ன செய்ய. ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்றாங்க, வந்துட்டு போறாங்கன்னா அதுக்கு ஒரு வரம் நம்ம மேல என்ன செய்யும், வரும். அந்த வரத்தை என்ன செய்யணும், நம்ம அனல் மூட்டலனா, நல்லா கவனிங்க, ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரு தீ கங்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் வைங்க, அது என்ன பண்ணணும், ஊதிக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கத்துல பசங்க ஊதிக்கிட்டே இருக்கணும். ஊதல்னா என்ன ஆயிரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாம்பல் என்ன செய்யும், அப்படியே மேலா என்ன செய்யும், அப்படியே வரும். கொஞ்சம் நெருப்பு என்ன செய்யும், உள்ள இருக்கும், ஆனா சாம்பல் வந்து என்ன செஞ்சிடும், அப்படியே தீ கட்டையை பார்த்துருக்கீங்கல்ல, சாம்பல் வந்து என்ன செய்யும், தீ கங்க அப்படியே மூடி 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 கடைசியில் என்ன ஆயிரும், சாம்பல் ஆயிரும். அந்த நெருப்பு என்ன செஞ்சிடும், அணைந்து போய்விடும். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பை அணைந்து போகாம யார் தான் பாத்துக்கணும், நீங்க தான் பாத்துக்கணும். நீங்க உற்சாகமா ஜெபத்துல உடனே முழங்கால மொட்டைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கணும், உடனே அனலாக ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பழைய டீப் லைட் மாதிரி என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கும், டீப் லைட்டை போட்டோன்னு என்ன ஆகும், 10 நிமிஷம் கழிச்சு தான் பளிச்சு 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 போய் வந்து டம்முன்னு என்ன செய்யும், அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்துல பசங்க பழைய டீப் லைட் மாதிரி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா வேண்டாமா, ஜெபம் பண்ணலாமா வேண்டாமா, எந்திக்கலாமா வேண்டாமா, உட்காரலாமா வேண்டாமா, அப்படி என்ன செய்யக்கூடாது, போய் வந்திருக்க கூடாது. சுவிட்சை போட்ட டம்முன்னு எரிஞ்சிடணும். அல்லேலூயா. ஆவியில் அனலா இருங்கன்னு பவுல் தான் சொல்றாரு. நல்லா கவனிங்க, நமக்குள்ள நெருப்பு குறையும் போது சத்துரு நம்மை மேற்கொள்ள ஆரம்பிப்பான். ஆமென். நெருப்பு அணையும் போது, இப்ப இந்த யானையெல்லாம் வருதுன்ட்டு தீ என்ன செய்யறாங்க, தீ போட்டு வைக்கிறாங்க. தீ எரியும் போது என்ன செய்யுது, பயப்படுது, யானை வராம இருக்கும். ஆனா தீ அமைஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரும், இதே மாதிரிதான் சத்துரு மேற்கொள்ளும். ஆமென். அவன் வந்து பாப்பான், எப்பா கொஞ்சம் தீயா இருக்கு, கொஞ்சம் நெருப்பா இருக்கு, ஜெபமெல்லாம் ஃபயரா இருக்கு, இப்ப போனோம்னா என்ன ஆயிரும், நம்மளை எரிச்சிருவாங்க, அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம்ட்டு என்ன பண்ணுவான், நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கான்னு என்ன செய்வான், பார்த்துக்கிட்டே இருப்பான். நெருப்பு அமைஞ்சோடனே என்ன செஞ்சிடறது, மேற்கொண்டு விடுறான். அல்லேலூயா. அதனால ஆவியில எப்படி இருக்கணும், நம்ம அனலா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் பேரா இருந்தாலும், ஐயா ஜெபம்னா அவங்க மாணி ஜெபிக்க முடியாதியா அப்படின்றது என்ன செய்யணும், சும்மா செத்த அவரு 4 மாடியில இருந்து சொன்னார், சும்மா செத்த வந்து என்ன செய்யக்கூடாது, என்ன செத்த ஜெபத்தை பிடிக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க, ஜெபிக்கும் போது அதிகாரம் உடையவராய் ஜெபம் பண்ணார். உங்க ஜெபங்கள்ல ஒரு மாற்றங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கும் போதே நல்லா கவனிங்க, அதிகாரத்தோடு நீங்க ஜெபிக்க பழகணும். சும்மா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையும் வேலை செய்யறவங்கள்ட்டையும் சவுண்டை நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், அங்க சவுண்டை உயர்த்திக்கிட்டு இருப்போம். எங்க உயர்த்தணும், தேவ சமூகத்துல வந்து நிற்கும் போது இயேசுவின் நாமத்துல நான் கட்டளை எடுக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபங்கள் என்ன செய்யணும், மங்கி போன மணி மக்கு மணி என்ன செய்யக்கூடாது, பக்கத்துல வசனம் அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணணும், வல்லமையோடு ஜெபம் பண்ணணும். உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துறது, எப்படி வெளிப்படுத்துறது, எப்படி வெளிப்படுத்துறது, உங்களுக்குள்ள அதிகாரம் இருக்கு, நீங்க எப்படி வெளிப்படுத்துறது சொல்லுங்க. போங்க, அந்த பாஸ்டர் இந்த வாரம் சொன்னார் பாருங்க செய்தியில,
போயா அப்படின்னா என்ன செய்ய மாட்டாங்க? போயா அப்படின்னா போக மாட்டாங்க. போறியா இல்லையான்னா என்ன ஆகும்? ஒரு பாஸ்டர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் எழுதினார். அதுல ஒன்று வாசித்து பாருங்க. அதிகாரத்தை அதிகாரத்தோடு தான் என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த முடியும். போற அவர் ஒரு ஊர் கிளம்பி இருக்கிறாரு. ஒரு அழகான நாய் என்ன செஞ்சிருக்காரு? நாய் வளர்த்திருக்காரு. அப்ப ஜிம்மி அது பேரு. அது என்ன செய்யுதுன்னா, இவர் கிளம்புன உடனே என்ன பண்ணுது? ஜிம்மி கூடயே என்ன செய்யுது? அது சொல்றாரு, ஜிம்மி வீட்டுக்கு போ அப்படின்னு இருக்காரு. அது திரும்பி வாலாடிக்கிட்டே என்ன செய்யுது? பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. மறுபடியும் சொல்றாரு, ஜிம்மி வீட்டுக்கு போயிருமா அப்படின்னு என்ன செய்யறாரு? சொல்லியிருக்காரு. அது நான் என்ன செய்யல? ஜிம்மி போறையா இப்ப கம்பெடுக்கு வரணும்னு என்னாச்சான்? ஒற்றே ஓட்டமா என்ன செஞ்சிருச்சு? அப்படித்தான் சில நேரங்கள் அதிகாரத்துல நம்ம என்ன செய்யணும்? அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணணும். பிசாசை கட்டி ஜெபம் பண்ணணும். பிசாசு கிட்ட போய் எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது? எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது? கெஞ்சி ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம். பிசாசு கிட்ட கெஞ்ச கூடாது. பிசாசு கிட்ட அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? பிசாசு உங்களை மேற்கொள்ள வரும்போது நீங்க அதிகாரத்தோடு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? நீங்க தைரியமா நின்னீங்கன்னா, அதிகாரத்தோடு நின்னீங்கன்னா, பிசாசு உங்களை விட்டு என்ன செய்வான்? அங்க போய் பம்மிட்டோம்னா என்ன ஆயிரும்? பிசாசை பார்த்து போயிடுறியா இல்லையா? ஒரு பிசாசு ஒரு ஊழியக்காரர் விரட்டிருக்காரு. போயிடுறியா இல்லையா? போக மாட்டேன். போயிடுறியா இல்லையா? போவே மாட்டேன் நானு. அப்படி என்ன செஞ்சிருக்கு? கடைசியில போயிடுறியா இல்லையா? அப்படி உடனே நான் போக மாட்டேன், நீ வேணா இங்க இருந்து போ அப்படின்னு என்ன செஞ்சு பிசாசு? நான் போறதா இல்ல, நீ வேணா என்ன செஞ்சுக்கோ, இங்க இருந்து போய்க்கணும்னு அவர் பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டாரு. ஆனா பிசாசை கடிந்து கொள்ளும் போது என்ன செய்யணும்? பிசாசுகளின் மேல கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. சூழ்நிலையின் மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அல்லேலூயா. அதிகாரத்தை எங்க பயன்படுத்தணும்? வீட்டுல போய் என்ன செஞ்சிட்டு இருக்க கூடாது. பிள்ளைகள் மேலையும் வீட்டுக்காரர் மேலையும் என்ன செஞ்சிட்டு இருக்க கூடாது. அதிகாரத்தை பயன்படுத்திட்டு இருக்க கூடாது. இடையில ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னா, புருஷர்களே உங்கள் மனைவிக்கு கீழ்ப்படிங்களா? நல்லா இருக்கு வசனம். அதத்தான் அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள் என்ன செய்யுது? பைபிள் சொல்லுது. மனைவி என்ன செய்யணும்? மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லுது. அல்லேலூயா. ஆமா, புருஷர்களே உங்கள் மனைவிக்கு கீழ்ப்படிங்கன்னு அவசரம் சொல்லுது இல்ல. புருஷர்கள் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். மனைவி என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிய வேண்டிய இடத்துலதான் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அதிகாரத்தை செலுத்த வேண்டிய இடங்களை நம்ம அதிகாரத்தை செலுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணி பழகணும். நீங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணி பழகணும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம மேற்கொள்ள முடியும், ஜெயத்தை பார்க்க முடியும். ஆமென். ஜெபிக்கும் போதே என்ன வரணும்? என்ன வெளிப்படணும்? வார்த்தையிலிருந்து அதிகாரங்கள் என்ன செய்யணும்? சத்தமா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொன்னார், உன் வாயை விரிவாய் உலக காரியங்களுக்கும் ஓட்ட காரியங்களுக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம்? கத்துன்னு கத்துவோம். ஆனா ஆவிக்குரிய காரியத்துக்கு என்ன செய்யறது கிடையாது. அப்படியே வாய்க்குள்ளேயே முணங்குவோம். அவங்க என்ன ஜெபம் பண்றாங்க, என்ன செய்யறாங்கன்னு யாருக்குமே என்ன செய்யாது. அப்படி இருக்க கூடாது. நல்ல சத்தத்தை உயர்த்தி வார்த்தையை உச்சரித்து என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை குறித்து சொல்றாங்க பாருங்க. அவர் அதிகாரம் உடையவரா என்ன செஞ்சாராம்? பிரசங்கம் பண்ணாராம், போதிச்சாராம், ஜெபம் பண்ணாராம். இதுவரைக்கும் யாருமே என்ன செய்யல. அப்படி பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி மனுஷங்க யாருமே பார்த்ததே கிடையாது. அதனாலதான் அவர் மூலம் அப்படிப்பட்ட வல்லமை என்ன செய்ய ஆரம்பித்தது? வெளிப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணணும்? ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணணும். கட்டளையிடணும். அல்லேலூயா. ஆமென். கமாண்ட் பண்ணணும். இயேசுவின் நாமத்துல சுகம் வருவதாக நான் கட்டளை எடுக்கிறேன், அற்புதம் நடப்பதாக என்று கட்டளை எடுக்கிறேன். ஊழியக்காரங்க எல்லாம் ஜெபம் பண்ணும்போது நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவங்க அத்தட்டி அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணும்போது தான் பிசாசு என்ன செய்கிறான்? உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை நீங்க வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாய்க்கால் தான் என்னது? வார்த்தை. எது? அதிகாரத்தை எப்படி வெளிப்படுத்துறது? அதிகாரத்தை பல்வேறு விதங்களை வெளிப்படுத்த முடியும். அதுல பிரதானமாய் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்னன்னா என்னது? வார்த்தையின் மூலம் என்ன செய்யறோம்? வல்லமை அதிகாரத்தை வெளிப்படுத்துற. உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வெளிப்படுத்தணும். வைராக்கியமாய் ஜெபம் பண்ணணும். அதிகாரத்தோட ஜெபம் பண்ணணும். கட்டளையிட்டு ஜெபம் பண்ணணும். வசனத்தை சத்தமா சொல்லி என்ன செய்யணும்? ஜெபிக்க பழகணும். ஆமென். பக்கத்துல பார்த்து ஜெபிக்க பழகணும். அல்லேலூயா. கிறிஸ்தவத்தினுடைய அடிஸ்தானமே எதுலதான் இருக்கு?
ஜெபத்துலதான் நம்முடைய வெற்றியில் அடங்கி இருக்கு. அதுவே நமக்கு தெரியலன்னா என்ன செய்ய முடியாது? நானும் ஜெபம் பண்றீங்க, நீங்களும் ஜெபம் பண்றீங்க, என்னதான் அப்படின்னா ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணும் போது இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் அதிகாரத்தோடு தான் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு. அவர் சொல்லும்போது, அவரை குறித்து சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அவர் அதிகாரத்தோடும் கட்டளையிடுகிறார், அசுத்தாவிகளும் அவை அவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று என்ன செய்து வசனம். அதிகாரத்தோடு நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? கட்டளையிட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணி பழங்க. பவுல் இது பேதுரு சிறைச்சாலையில கட்டப்பட்டிருக்கும் போது சபையார் என்ன பண்றாங்க? அவனுக்காக எப்படி ஜெபம் பண்றாங்க? ஊக்கமாய் ஜெபம் பண்றாங்க. பல்வேறு விதமான ஜெபங்களை குறிச்சு எல்லாம் ஒரு வருஷம் பிரசங்கம் பண்ணாமோ இல்லையா, ஊக்கமா என்ன செய்யறாங்க? ஜெபம் பண்றாங்க. வைராக்கியமா ஜெபம் பண்றாங்க. பேதுருவை நீங்க விடுவிச்சு ஆகணும் ஆண்டவரே, எங்க தலைவர் எங்களுக்கு வெளியே வந்தே ஆகணும் போது பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? அங்க சிறைச்சாலையில என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? இவங்க ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. பேதுரு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? சத்தமா சொல்லுங்க, என்ன செஞ்சாரு பேதுரு? சிறைச்சாலையில என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? சொல்லுங்க சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. பேதுரு சிறைச்சாலையில என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? சபையார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. அதை நானே சொல்லிட்டேன். ஊக்கமா என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. பேதுரு சிறையில என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? சொல்லுங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? பேதுரு சிறையில என்ன செஞ்சாரு? கேளுங்க, வசனத்தை எடுங்க. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12வது அதிகாரம். சரி, சபையார் என்ன செஞ்சாங்க? ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. பேதுரு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அல்லேலூயா. என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? கேட்கும் போது சொல்றல, சிப்போ சொல்றது நான் தான் சொன்னதான் கரெக்ட் கூடாது. கேட்கும் போது சத்தமா என்ன செய்யணும்? தப்போ ரைட்டோ என்ன செய்யணும்? சொல்லணும், சத்தமா சொல்லணும். அப்பதான் வசனம் உங்களுக்குள்ள இருக்குன்னு என்ன செய்யும்? ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாருன்றீங்க, தூங்கி சிலர் வந்து ஓடிக்கிட்டு இருந்தாரு. என்ன பேதுரு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? தூங்கிக்கிட்டு இருந்தாரு. ஆனா சபையார் என்ன செய்தாங்க பாத்தீங்களா? அபிஷேகம் பெற்றவன், அழைப்பு பெற்றவன் தூங்கிக்கிட்டு இருந்தா கூட, எலும்பாம இருந்தா கூட, சபையார் ஊக்கமா கரங்களை கொடுத்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஜெபிக்கும் போது தூதனை இறங்கி வர்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. ஆமே, சிறைச்சாலையில எப்ப நித்திரை பண்ணிட்டு இருந்தாரு? எப்படி நித்திரை பண்ணிட்டு இருந்தாரு? ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டிருக்காரு. 2 சங்கிலினால என்ன செஞ்சிருக்காங்க? கட்டி இருக்கிறாங்க. 2 சேவகருக்கு நடுவுல இருக்கிறாரு. அப்ப இந்த பக்கம் இந்த பக்கம் யார் இருக்கா? சேவகர் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல என்ன செய்யறாரு? தூங்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலை என்ன செய்யறாங்க? அப்ப சிறைச்சாலை கதவுக்கு முன்னாடி யார் இருக்கிறது? காவல்காரங்க இருக்கிறாங்க. 2 சேவகர் 2 சைடு இருக்கிறாங்க. நடுவுல யார் இருக்கா? பேதுரு தூங்கிட்டு இருக்காரு. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து அங்கே நின்றான். அல்லேலூயா. பாருங்க, சபையார் ஊக்கமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா எந்த இடத்திற்குள்ளும் கர்த்தருடைய தூதன் வந்து நிற்பான். அல்லேலூயா. நீங்க ஊக்கமா ஜெபிச்சீங்கன்னா, நான் சொல்றேன் பாருங்க, இப்ப மந்திரவாதம் பண்ணி மாய வித்தை பண்ணி இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஓட்டு மிஷினுக்குள்ள கூட என்ன செய்யறாங்க? சில மாற்றங்கள் என்ன செய்யலாங்க? உண்டாகலாம் நினைக்கிறாங்க. இப்ப நான் சொல்றேன், சபை ஊக்கமா ஜெபம் பண்ணா இவ்வளவு சேவகர் இருக்கிறாங்க, இவ்வளவு தூதர்கள் காவற்காரர்கள் என்ன செய்யறாங்க? வந்து நிக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தேவதூதன் வந்து நிக்கிறான். எதுக்காக நின்னா? வந்து யாருக்காக நின்னா? பேதுருக்காக வரல. பேதுருக்காக வரல. பேதுரு என்ன பண்ணிட்டாருன்னா, சரி நமக்கு ஆண்டவர் எழுதின தலையெழுத்து என்னது?
அவ்வளவுதான். நாளைக்கு நம்மள என்ன செய்ய போறாரு? 1 வசனம் வாசித்து பாருங்க. 1-2 வசனங்களை வாசித்து பாருங்க. 12:1-2. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாளாயிருந்தது. அவனை பிடித்து சிறையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு முன்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக. ஒரு வகுப்புக்கு எத்தனை பேர் வச்சிருக்கான்? ஒரு வகுப்புக்கு 4 பேரு. அப்ப எத்தனை வகுப்பு வச்சான்? ஒரு வகுப்புக்கு எத்தனை பேரு? 4 பேரு செக்யூரிட்டி வச்சிருக்கான். எத்தனை வகுப்பு இருந்துச்சு? 4 வகுப்பு இருந்துச்சு. அப்ப எத்தனை செக்யூரிட்டி இருந்திருக்காங்க? 16 செக்யூரிட்டி இருந்திருக்காங்க. அங்க 16 பேர் காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 16 அதுக்குள்ள என்ன நடக்குது? அதுக்குள்ள என்ன வச்சிருந்தான்? 16 பேர் காவல் இருக்கிறாங்க. அதுக்குள்ள 2 சேவகர் என்ன செஞ்சிருக்கான்? 2 பக்கமும் வச்சிருக்கான். இப்ப 18 பேரு. வாசல்ல எத்தனை பேர் இருக்காங்க? வாசல்ல காவற்காரரும் அப்படின்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க. அங்க ஒரு ஆள் கிடையாது. அப்ப கிட்டத்தட்ட 20 பேர் சுத்தி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? 20 செக்யூரிட்டி அங்க இருக்கிறாங்க. ஆனா இதற்கு நடுவில் என்ன செஞ்சிருக்காங்க? சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. ஊக்கமான ஜெபம்னா என்னன்னா, விடாப்பிடியா ஜெபிக்கிறதா ஊக்கமான ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்க எனக்கு செய்யறது வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த காரியத்தை எனக்கு நீங்க நடத்தி கொடுக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உங்களை விடுவது இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஊக்கமாய் ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. வைராக்கியமாய் ஜெபம் பண்றாங்க. சோர்ந்து போகாம. எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எப்ப ஜெபம் பண்றாங்க? பேதுரு எப்ப தூங்கிட்டு இருந்தாரு? எந்த ராத்திரியில? ராத்திரியிலே. எந்த ராத்திரியில? எந்த ராத்திரியில எழுதிருக்கு? ராத்திரியிலே என்ன செய்யறாரு? நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறையில். அப்படின்னா என்ன செஞ்சிருக்காரு? நைட் 12-1 மணி நேரம் நடுராத்திரியில என்ன செஞ்சிட்டு இருக்காரு? பேதுரு தூங்கிட்டு இருக்காரு. ஆனா சபையார் என்ன செய்யறாங்க? நடுராத்திரி ஜெபிக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. அதிகாலை எழுந்து ஜெபிங்கனாலே ரொம்ப கஷ்டமான செய்தி இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆனா விடிய விடிய என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அதுதான் சபையினுடைய வெற்றியின் ரகசியம். அல்லேலூயா. ஒரு ஊழியத்தினுடைய வெற்றி ரகசியம் என்னன்னா, ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜனங்கள் எந்த ஊழியத்துல எழும்புறாங்களோ அந்த ஊழியம் தான் வெற்றியா நடக்கும். எந்த குடும்பத்துல ஊக்கமாய் ஜெபிக்கிற பிள்ளைகளை தேவன் எழுப்புறாரோ அந்த குடும்பம் தான் சக்சஸா மாறும். உறங்கிட்டும் உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா என்ன ஆகாது? தூதனும் வரமாட்டாரு, ஆண்டவரும் வரமாட்டாரு. அல்லேலூயா. யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்கள் எங்க எழும்புகிறாங்களோ. இப்ப இந்த பகுதியில நல்லா கவனிங்க. இந்த பகுதியில எவ்வளவு சத்துடைய போராட்டங்கள், மந்திரவாத கிரிகள் நிரம்பி இருந்தாலும் ஊக்கமாய் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எழும்புச்சு அப்படின்னா இந்த பகுதியை அசைக்க, இந்த பகுதியை தட்டி தூக்க தேவதூதன் இறங்குவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டிய ஆள் யாரு? ஆனா யாரு தான் ஜெபம் பண்ணி இருக்கணும்? யாரு ஜெபம் பண்ணி இருக்கணும்? பேதுரு தான் ஜெபம் பண்ணி இருக்கணும். ஏன்னா நாளைக்கு தலை வெட்ட போறாங்க. பேதுரு தலைய சொல்லிட்டாங்க, எப்பா ரெடி ஆகிக்கோ, நாளைக்கு என்ன செய்ய போறோம்? தலையை வெட்ட போறான். இவன் என்ன பண்ணிருக்கணும்? இவன் தான் என்ன பண்ணிருக்கணும்? நாளைக்கு தலையை வெட்ட போறோம்னு சிறைச்சாலையில கொண்டு போய் வச்சிருக்காங்க. இவர் என்ன பண்றாரு? தூங்கி எப்படி தூக்கம் வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னாலே தூக்கம் வருமா? நமக்கு வருமா? வராதா? வராது. தூக்கமே வராது. அவன் என்ன சொல்றான்? நாளைக்கு உன் தலையை வெட்டுவேன்றான். நாளைக்கு உன் தலையை என்ன செய்ய போறேன்? வெட்ட போறேன்னு ஜெயிலுக்குள்ள வச்சிருக்கான். எல்லாம் விடிய விடிய காத்திருக்காங்க. நாளைக்கு எப்ப என்ன செய்யும்? அடுத்த நாள் எப்ப வரும்னு காத்திருக்காங்க பேதுரு தலையை பாக்குறதுக்காக. அல்லேலூயா. ஆனா ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, பேதுருடைய தலையை பாக்குறதுக்காக நாங்க அங்க முட்டி போடல, பேதுரு ஜீவனோடு இங்க வரணும் அதுக்காக தான் நாங்க முட்டி போட்டுருக்கோம் நிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. கர்த்தர் வந்து யார் ஊக்கமாய் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்காக தூதனை அனுப்புகிறாரு. அல்லேலூயா. அவர்களுக்காக இறங்கி வேலை செய்யறாரு. நீங்க எங்க ஊக்கமா ஜெபம் பண்ணும் போது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு நபருக்குள்ள கர்த்தர் இறங்குறதுக்கு அவரால் முடியும். அல்லேலூயா.
எங்கேயோ கட்டப்பட்டிருக்கிற ஒரு நபரை கர்த்தரால் விடுவிக்க முடியும். எப்ப எப்ப நாம் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க என்ன நடக்குது பாருங்க. ஊக்கமாய் இவங்க ஜெபம் பண்ண உடனே என்ன நடக்குது? என்ன நடக்குது? கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. எல்லாம் சொல்லுங்க, தூதன் வந்தான்னா வெளிச்சம் வரும். ஹல்லேலூயா. வெளிச்சம்னா இப்ப பேதுரு எங்க எப்படி போட்டிருக்காங்க? இப்ப பேதுருவ வெளிச்சம் வந்ததுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? இருட்டுல போட்டிருக்காங்க. இருட்டுக்குள்ள என்ன செய்யுது? இருட்டுல கிடக்குது. யார் எங்க இருக்காங்க எங்க இருக்கான்னே அவனுக்கு என்ன செய்யல, பேதுருவுக்கே தெரியல. அவனை அடர்ந்த ஒரு இருட்டுக்குள்ள போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவனை உள்ள போட்டிருக்கிறாங்க. தேவ தூதன் என்ன செய்யறாரு? வந்து நிக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க. ஒரு ஒரு அறையில வந்து இருட்டா இருக்கு, உறங்கிட்டு இருக்கோம். டக்குன்னு ஒரு லைட்டை போட்டோன்னு என்ன ஆகும்? என்ன போகும்? இருட்டு போகுமா தூக்கம் போகுமா? தூக்கம் முதல்ல போயிடும். ஏன்னா வெளிச்சம் டப்புன்னு எத்தனை நாள் வெளிச்சத்தை பார்க்கலன்னு தெரியலாம இல்லையா? இருட்டுக்குள்ள அப்படியே என்ன செய்யறான்? கிடக்குறான். டக்குன்னு வெளிச்சம் என்ன செய்யுது? அடிக்குது. வெளிச்சம் வருது. ஆனாலும் பேது எப்படிதான் கிடக்காரு? அப்ப என்ன உறக்கம் உறங்கிருக்காங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு அப்படிதான் என்ன செய்யும்? உறக்கம் அப்படிதான் உறக்கம் வரும். என்ன வெளிச்சம் அடிச்சாலும் சரி என்ன வரும்? என்னதான் நம்ம கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணாலும் என்னதான் பண்ணாலும் எங்க அங்க என்ன வரும்? பயங்கர உறக்கமா இருக்கும். எப்படிதான் உறக்கம் வருதுன்னு தெரியல. ஆனா உறக்கம் என்ன செய்யுது? பேதுருக்கு அப்படி ஒரு உறக்கம். என்னது? அதான் மந்த நிலைமைன்றது. இந்த மந்த நிலைமைன்றது என்னது? ஆவிக்குரிய மந்த நிலைமைனா என்னன்னா, உன்னால பாருங்க, தேவ தூதனே வந்து என்ன செஞ்சிருக்கான்? வந்து நின்றுருக்கான். அப்ப கூட ஒரு நீ என்னதான் தூங்கிட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு ஆள் உங்க அறைக்குள்ள வரும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு சின்ன உணர்வு கூடவா இருக்காது? சிலர் பாருங்க, சிலர் வந்து மந்த நிலைமையில ஆண்டவரே வந்து என்ன கூட என்ன ஆகாது? அவர் வந்து அற்புதம் செய்யறதுக்கு, ஐயோ மகளே நீ பாட்டுக்கு ஜெபம் பண்ண, இவ்வளவு நேரம் உனக்காக வந்திருக்கேன், இங்க உட்கார்ந்து என்ன செய்யறது? அப்படியே ஆணு வாயில ஈ போற தெரியாம கூட உறங்கிட்டு இருக்கோம். சிலர் என்ன செய்யறது? உறங்குறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய மந்த நிலைமை. ஆமே. இப்ப என்ன நடக்குது பாருங்க. தேவ தூதன் வந்தா அப்பயும் என்ன இல்ல, உணர்வு இல்ல. அடுத்து என்ன வந்துச்சு? ரெண்டாவது என்ன வந்துச்சு? வெளிச்சம் வேற வருது. வெளிச்சம் வந்துருச்சு. அப்பயும் என்ன இல்ல, வெளிச்சம்ன்றது வெளிப்பாடு வந்துச்சு. அப்பயும் என்ன இல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பல. அல்லேலூயா. தேவதூதன் வந்தாரு, தட்டினாரு, அற்புதம் செய்யறதுக்கு வந்திருக்காரு. அப்பயும் எழும்பல. வெளிச்சம் வந்துச்சு. அப்பயும் என்ன செய்யல, எழும்பல. அடுத்து பாருங்க, அவன் பேதுருவை விழாவிலே. இப்ப கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்களை எழுப்புறீங்க. நீங்க போய் தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்களை எழுப்புறீங்க. ஃபர்ஸ்ட் எப்படி எழுப்புறீங்க? போன உடனே விழாவில் ஒரு தட்டு தட்டுவீங்களா? ஃபர்ஸ்ட் போன உடனே எம்மா எந்திரிங்கன்னு வைங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுவீங்களா மாட்டீங்களா? போன உடனே என்ன செய்வீங்க? ஐயா எந்திரிங்க, எம்மா எந்திரிங்கன்னு என்ன செய்வீங்க? சொல்லுவீங்க. அடுத்து என்ன சொல்லுவீங்க? எந்திரிக்கல என்ன பண்ணுவீங்க? உடனே எம்மா கொஞ்சம் எந்திரிங்கன்னு வைங்க. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் சவுண்ட் என்ன செய்வீங்க? கூட்டுவீங்க. அப்பயும் என்ன செய்யல, எந்திக்கல. மறுபடியும் என்ன செய்வீங்க? ஏமா கொஞ்சம் எந்திரியா, என்னதான் இப்படி கடந்து உறங்குறேன்னு என்ன செய்வீங்க? கொஞ்சம் அதட்டுவீங்க. ஆமாவா இல்லையா? எடுத்தோடனே கையவா வைப்போம். எந்திக்கல. அடுத்து என்ன பண்ணுவீங்க? லேசா ஒரு தட்டு என்ன செய்வீங்க? தட்டுவீங்க. அப்பவும் எந்திக்கலனா தான் எந்திக்கிறியா இல்லையான்னு ஓங்கி ஒரு வப்பு என்ன செய்யறோம்? ஒரு அறை விடுறோம். இப்ப இவனை பேதுருவை எழுப்புறதுக்கு முன்னாடி இவ்வளவும் அந்த சிறைச்சாலைக்குள்ள நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா? பேதுரு வந்து, எப்பா உனக்கு அற்புதம் செய்ய சொல்லி ஆண்டவர் என்ன அனுப்புனா இருப்பா. அங்க இருந்து மேல இருந்து சபையாரெல்லாம் அங்க ஊக்கமா என்ன செஞ்சுட்டு கிடக்காங்க, கத்தி கதறி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் என்ன அனுப்புனாரு, எந்திரிப்பான்னா இவனுக்கு சவுண்டே என்ன இல்ல. உடனே அவன் என்ன செஞ்சானா, அங்க பாரு நீ வெளியே வரணும்னு அவங்க அங்க ஊக்கமா கத்தி கதறிட்டு கிடக்காங்க, உனக்கு இங்க தூக்கம் மாடி கேக்குன்னு ஒரே வப்பு. என்னது விழாவில் என்ன செஞ்சான்? ஒரு தட்டு. நல்லா கவனிங்க, இதுல ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களை வந்து உங்களை கூப்பிடும் போதே நீங்க எந்திரிச்சிடணும். ஆமென். உங்களுக்காக கர்த்தர் வெளிப்பாடுகளை வெளிச்சத்தை கொடுக்கும் போதே நீங்க எந்திரிச்சிடணும். இல்லன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் வந்து சொல்லும் போதே நீங்க என்ன செஞ்சிடணும். இல்லாட்டி லேசா தட்டும் போதே என்ன செஞ்சிடணும். எந்திரிக்கலனா தூதை வந்து விழாவில் ஒரு குத்து என்ன செய்வான்?
சில நேரம் அப்படிதான் நிறைய பேருக்கு குத்துறாரு ஆண்டவர். என்னன்னா, ஏமா எந்திரிச்சு ஜோம் பண்ண மாட்டாங்க. ஏமா ஆவிக்குரிய காரியத்துக்காக எலும்புங்க கிரியை செய்யுங்கன்னு என்ன செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லும்போது கேட்கறது இல்ல. தூதன் வந்து தட்டினான்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தூதன் தட்டினானா சும்மா இருக்கும் தட்டுவான் சொல்லுங்க. அவன் பட்டயத்தை உதறபடி வீசினா 10,000 பேர் செத்து போயிடுவாங்க. அவ்வளவு பவர் அவன் என்ன செய்யுது. இந்த தூதன் வந்து நெஞ்சு விழாயிரம்ல என்ன செஞ்சிருக்கான். ஒரே தட்டினானா அங்க சிலப்ப அங்க எலும்பே கிராக் ஆயிருக்கும் அவருக்கு. ஆமாவா இல்லையா? சில நேரம் நம்ம எலும்பலனா, நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவர் நம்ம எழுப்பும் போது நம்ம எலும்பலனா அடி எப்படி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தேவன் கூப்பிடும் போதே எந்திரிச்சு நம்ம கிரியை செய்யலனா, தேவ தூதன் வந்து கூப்பிடும் போதே நம்ம எந்திரிச்சு வேலை செய்யலனா அடி விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. கொஞ்சம் பலமா தான் என்ன செய்யும். இப்ப அடி வாங்கின உடனே பேதுரு என்ன செய்யறாரு. பேதுரு என்ன பண்றாரு, சீக்கிரமா எழுப்புறாரு. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர் வந்து சீக்கிரமா எழுப்புறதுக்கு என்னதான் செய்யறாரு. வந்து நின்னு பாப்பாரு, வெளிச்சத்தை கொடுத்து பாப்பாரு, கூப்பிட்டு பாப்பாரு, தட்டி கொடுத்து பாப்பாரு, தடவி கூட சில நேரம் என்ன செஞ்சிருப்பான் தேவதூதன். ஐயா பேதுரு, பேதுரு என்னையா ஊக்கமா அங்க கத்திட்டு கிடக்கலாம், இப்படி உறங்குறியா, கொஞ்சம் எந்திரியான்னு என்ன செஞ்சிருப்பான். தடவியாவது என்ன செஞ்சிருப்பான், தடவியாவது என்ன செஞ்சிருப்பான், கொடுத்துருப்பான். கத்தி கத்தி கூப்பிட்டுருப்பான். ஒண்ணுத்துலயும் அவனுக்கு என்ன இல்ல, சொரணையே 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 இல்ல. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு தட்டின உடனே என்ன செய்யறாரு, தட்டின உடனே உடனே என்ன செய்யறான் பாருங்க. தேவ தூதன் தட்டின தட்டுல கையில இருந்த சங்கிலியில செஞ்சிருச்சு. அப்ப எப்படி தட்டி இருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவ தூதன் தட்டின தட்டுல கெட்டி இருந்த சங்கிலியில என்ன செஞ்சிருச்சு, சங்கிலிலாம் வந்துருச்சு. அந்த தட்டு என்ன செய்யறான், அந்த தட்டு தட்டுறாரு. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு தட்டுவதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, உட்கார்ந்துடக்கூடாது. சபையாரே அங்க ஊக்கமா ஜெபம் பண்றாங்கன்னா பேதுரு அதை விட ஊக்கமா இருந்தா என்ன இருந்திருக்கும், பயங்கரமான ஒரு அசை வந்திருக்கும். ஹல்லேலூயா. உடனே சொல்றார், தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். பாருங்க, அவர் என்ன பண்றாரு, தூங்குறதே தூங்குறோம், நல்ல ஹாயா தூங்குன்னு ட்ரெஸ் கிரெஸ் கழட்டி போட்டு செருப்பெல்லாம் கழட்டி போட்டு செஞ்சிருக்காரு, தூங்கி இருக்காரு. பேதுரு வந்து பேதுரு தூதர் வந்து தட்டின உடனே சொல்றாரு, என்ன முதல்ல என்ன செய்ய, அறையை கட்டி உன் பாதரட்சைகளை என்ன செய், செருப்பை போடு அப்படின்றாரு. போட்ட உடனே என்ன பண்றாரு, அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்ன என்ன செய்ய, ட்ரெஸ்ஸை போட்டு என் பின்னாடி என்ன செய்ய வாண்டார். உடனே என்ன பண்றாங்க, அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். பாத்தீங்களா, தேவ தூதன் வந்து இவ்வளவு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப கூட இவனுக்கு என்னதான் தோணுது, என்ன ஒரு நல்ல கனவு, அப்படியே நிஜமான நல்லா இருக்குமே என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன நினைக்கிறாரு, எது நினைக்கிறாரு, நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா பேதுரு என்ன செஞ்சார், ஆண்டவர் தேவ தூதன் என்ன செய்யறான் பாருங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஹல்லேலூயா. இதெல்லாம் யாருக்காக ஆண்டவர் செய்தாரு, யாருக்காக செய்தாரு, சபையாருடைய ஊக்கமான ஜெபம் பயங்கரமான அற்புதத்தை அவங்களுக்கு என்ன செய்யுது, செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பாஸ்டர், உங்களுடைய ஊக்கமான ஜெபம் எத்தனை காவல் அறைகள் இருந்தாலும் அதுக்குள்ள கர்த்தர் போய் கிரியை செய்வதற்கு வழியை திறக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கவே நடக்காத காரியம், இதெல்லாம் முடியவே முடியாத காரியம் உலகம் என்ன செய்யலாம் சொல்லலாம். ஹல்லேலூயா. உலகம் 1000 காரியங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனா ஊக்கமாய் ஜெபிக்கிறவனுக்கு முன்பாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜெபத்துல தரித்திருக்கணும். ஜெபத்துல முழங்கால முடக்கும் போது என்ன நடக்குது, என்ன நடக்குது பாருங்க. காவல், எத்தனை காவல் சொன்ன, மொத்தம் 4 காவல். எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க, ஒரு காவலுக்கு எத்தனை பேரு, 4 பேர், மொத்தம் 14 பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இப்ப தேவ தூதன் என்ன பண்றாருன்னா இது எல்லாத்தையும் கடந்து என்ன செய்யறாரு, பேதுரு வெளியே கொண்டு வராரு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எத்தனை தடைகள் சுற்றிலும் சூழ்ந்திருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் உடைத்து கொண்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவாரு. ஹல்லேலூயா.
ஊழியக்காரங்களுக்காக நம்ம ஏன் ஜெபிக்கணும்? எத்தனை பூட்டப்பட்ட அறைக்குள்ள கிடந்தாலும் ஊக்கமாய் ஜெபிக்கிறவனுக்காக கர்த்தர் என்ன செய்வாரு? இப்ப பேதுரு என்ன நினைச்சிட்டாருன்னா, போதும் நம்ம வேலையை நம்ம என்ன செஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம். பேதுரு நினைச்சிட்டாரு, போதும் நம்ம வேலையை முடிச்சிட்டோம், நம்ம செய்ய வேண்டியதை என்ன செஞ்சிட்டோம், பிரசங்கம் பண்ணிட்டோம். ஒரே பிரசங்கத்துல 3000 ரட்சிக்கப்பட்டாங்க, 2வது பிரசங்கத்துல 5000 ரட்சிக்கப்பட்டாங்க, அற்புதம் நடந்துச்சு, அடையாளம் நடந்துச்சு. கர்த்தர் பயங்கரமான காரியத்தை என்னை கொண்டு என்ன செஞ்சிட்டாரு. இனி நம்ம ஆண்டவர்ட்ட என்ன செஞ்சிடலாம், போயிடலான்னு பேதுரு என்ன செய்யறாரு, ஆண்டவர்ட்ட போறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா பேதுரு இந்த ஜனங்களுக்கு தேவை என்று கர்த்தர் நினைக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொன்னு பாருங்க, பேதுரு ஆண்டவர்ட்ட போக ரெடி ஆயிட்டாரு. ஆனா சபையார் எப்படி இருக்கிறாங்க? இல்ல பேதுரு எங்களுக்கு என்ன செய்யணும் வேணும்னு ஊக்கமா நிக்கிறாங்க. ஹல்லேலூயா. சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதத்தை என்ன செய்றாரு, செய்கிறார். பாருங்க, இருப்பு கதவண்டையிலே வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இருப்பு கதவுனா என்னது? இரும்புல கதவு என்ன செஞ்சு வச்சிருக்காங்க இல்லையா? இரும்பு கதவு. தூதன் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாரு, பேதுரு பின்னாடி நடந்து வர்றாரு. தூதன் முன்னாடி போன உடனே அந்த கதவு எப்படி திறக்குது? எல்லாம் சொல்லுங்க, தானாய் திறக்கும். சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல உள்ளவங்க சொல்லுங்க, தானாய் திறக்கும். என்ன கதவு? திறக்கப்படாத கதவுகள் தானா என்ன செய்யும்? சத்தமா சொல்லுங்க, திறக்கப்படாத கதவுகள் எல்லாம் எனக்காக தானாய் திறக்கும். எப்ப திறக்கும்? தேவ சமூகத்துல நான் ஊக்கமாய் ஜெபத்துல தரித்து இருக்கும் போதுதான் திறக்கும். உட்கார்ந்துகிட்டு ஆண்டவரே வெங்கத கதவுல உடைச்சி இரும்பு தாழ்பாகளை முறிச்சு அந்த ஆரத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்துல பிரதையில எனக்கு என்ன செய்வீங்க, நீங்க தருவீங்க ஆண்டவரேன்ட்டு அங்க ஜெபம் பண்ணாம உட்கார்ந்துருந்தோம்னா ஒண்ணு என்ன செய்ய நடக்காது. ஊக்கமாய் ஜெபிக்க பழகணும், வைராக்கியமாய் ஜெபிக்கணும். சில ஆவிகளை போராடி என்ன செய்யணும், கட்டணும். அல்லேலூயா. குடும்பத்துக்கு விரோதமா பாருங்க, நம்மளை சிறைப்படுத்தி வச்சிருக்கிற ஆவி, அதெல்லாம் சிறையிருப்பின் ஆவி. எப்படி நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் இருக்கு, நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு, நம்ம சந்திக்க வேண்டிய ஆட்கள் என்ன செய்யறாங்க, அங்க இருக்கிறாங்க. ஆனா பேதுருவை என்ன பண்ணி வச்சிருக்காங்க, சிறையில் அடைச்சு வச்சிருக்காங்க. இதான் சிறையின் அனுபவம். எல்லாம் சொல்லுங்க, சிறையின் அனுபவம் மாறுவதற்கு என்ன பண்ணணும்? எந்த காரியம் செஞ்சா ஒண்ணுமே செய்ய முடியல, ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, ஆண்டவருக்காக எழும்ப முடியல. இதெல்லாம் என்ன அனுபவம்? சிறையின் அனுபவம். அல்லேலூயா. உள்ள ஒரே இருட்டா இருக்கு. இருட்டு என்னது? இருட்டுனா என்னது? என்ன செய்ய முடியும்? இருட்டுல என்ன செய்வீங்க? எப்படி போவீங்க? தடவிக்கிட்டு தான் போகணும். சில அனுபவம் எப்படி இருக்கும், என்னங்க வர்றதெல்லாம் தடவிக்கிட்டே போற மாதிரி இருக்கு, ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்ல அது வருது பாத்தீங்களா? இதெல்லாம் என்னது? இந்த இருட்டின் அனுபவம், இருளின் அனுபவம். இதெல்லாம் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமாவா இல்லையா? மந்த அனுபவம், ஒண்ணுமே செய்ய முடியாது. இருட்டுல என்ன செய்ய முடியும்? இங்கிட்டு போனாலும் செவுரு முட்டும், இங்கிட்டு போனாலும் செவுரு என்ன செய்யும், முன்னாடி போனாலும் முட்டும், பின்னாடி வந்தாலும் எங்கிட்டுமே நகல முடியாத ஒரு நிலைமை. இதுதான் சிறையிருப்புன்றது. அல்லேலூயா. சிறையிருப்பின் அனுபவங்கள்ல இருந்து நம்ம விடுதலை ஆகணும்னா ஊக்கத்தோடு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. நான் எவ்வளவு பிரயாசப்படுறேன், எவ்வளவு உழைக்கிறேன், எவ்வளவோ போராடுறேன், ஆனா எங்களால என்ன செய்ய முடியல, எங்களால ஒரு நன்மையை பார்க்க முடியல, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. இதெல்லாம் சிறையிருப்பின் அனுபவங்கள். அல்லேலூயா. நல்ல வேலை தான் செய்யறோம், நல்ல சம்பளம், பணம் வருது, ஆனா எங்கிட்டு போகுதுன்னே என்னது தெரியல. இதெல்லாம் சிறையிருப்பின் அனுபவங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் வேலை செய்யற மாதிரி இருக்கு, ஆனா எனக்கு என்ன செய்ய முடியல, ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு நிலைமை, கட்டப்பட்ட நிலைமை. அல்லேலூயா. பேதுருவை சிறையில் எப்படி வச்சிருந்தாங்க? சங்கிலினால கட்டி வச்சிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் பேய விரட்டுறவன், நோயை போக்குறவன். எப்படி கையை நீட்டினா என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். ஆனா இப்ப கை எப்படி கிடக்கு? கட்டப்பட்ட நிலைமையில கிடக்கு. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன செய்யுது இருக்கிறது. ஆமென். கட்டப்பட்ட நிலைமையில என்ன செய்யறாரு? கட்டப்பட்ட நிலைமையில கிடக்குறாரு. எதையுமே அவரால் என்ன செய்ய முடியல. இது ஒரு ஆவிக்குரிய. பாருங்க, நிறைய நேரங்கள்ல நமக்கு எல்லாம் இருந்தோம், நம்மளால எதையுமே என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. பணம் இருக்கும், ஆனா நல்ல சாப்பாடு என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அல்லேலூயா. நல்ல வசதி வாய்ப்பு இருக்கும், ஆனா நல்ல படுத்து என்ன செய்ய முடியாது, தூங்க முடியாது. இதெல்லாம் என்னது? கட்டப்பட்ட ஒரு நிலைமை. அல்லேலூயா. இருளின் அனுபவம் இருக்கு, கட்டப்பட்ட நிலைமையும் என்ன செய்யுது இருக்கு. அடுத்து என்ன நிலைமை இருக்கு?
மந்தமான ஒரு நிலைமை என்ன செய்யுது? நித்திரை மயக்கம். நித்திரைனா என்னது? பைபிள்ல தூக்கத்தை குறித்து நிறைய பேசுது. நித்திரை குறித்து நிறைய காரியங்கள் என்னப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. நித்திரை எதை காண்பிக்குதுன்னா பின்மாற்றத்தை என்ன செய்யுது? பின்மாற்றத்தை காண்பிக்குது. பாருங்க, நமக்கு நித்திரை மயக்கம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, தூக்கத்தின் ஆவி நம்மளை மேற்கொள்ளுது அப்படின்னா, நம்மளை சத்துரு பின்மாற்றத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு அர்த்தம், கொண்டு போறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எங்க கொண்டு போறான்? பின்னோக்கி இழுக்கிறதா என்னது? இந்த தூக்கத்தினுடைய நிலைமை. தூக்கம்னா சாதாரணமா சரீர பிரகாரமா தூங்குறது மட்டும் நினைக்காதீங்க. ஆவிக்குரிய பிரகாரமாவும் நம்ம எப்படி இருக்கிறோம்? எப்படி? நேற்றை விட இன்னைக்கு நான் கொஞ்ச நேரம் அதிகமா தான் ஜெபிச்சிருக்கணும். ஹல்லேலூயா. நேற்றைக்கு ஒரு அதிகாரம்னா இன்னைக்கு கண்டிப்பா எத்தனை அதிகாரமா இருந்திருக்கணும்? 2 அதிகாரம் போகாட்டி கூட ஒரு 1.5 என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும். அதுதான் முன்னோக்கி போகிற அனுபவம். ஹல்லேலூயா. நேற்றைக்கு நான் என்ன செஞ்சேன்? ஒரு அதிகாரம் வாசித்தேன், இன்னைக்கு என்ன செய்யல, வாசிக்கவே இல்லைன்னா நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம்? பின்மாற்றத்துல போய்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த ஆவிகளை நம்ம என்ன செய்யணும்? இதான் நித்திரை மயக்கம்ன்றது. ஹல்லேலூயா. ஆமா, வசனத்தை கேட்க விடாதபடிக்கு, சத்தியத்தை கேட்க விடாதபடிக்கு சத்துரு முதல்ல என்ன செய்வான்? செவி அடப்பான். அப்புறம் கண்களை என்ன செஞ்சிருவான்? கண்களை குருடாகிரும். நல்ல கவனிங்க. அற்புத பெருளால பாஸ்டர் போய் ஒருத்தருக்கு தீர்க்கதரிசனம் என்ன செஞ்சாரு, சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு எனக்கு என்ன செய்யும்? அங்க சொல்லிட்டு இருக்காரு, இவ்வளவு தூரத்துல இருந்து நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா திரும்ப போய் அவர்கிட்ட என்ன செய்யறாரு? நான் உங்களுக்கு என்ன தீர்க்கதரிசனம் சொன்னேன்னு கேட்டா அவர் என்ன சொன்னாரு? இதுதான் பிசாசு என்ன செய்வானா? செவிய மந்தமாக்கிடும். செவிய மந்தமாக்கிடுவான். அவ்வளவு அபிஷேகத்துல நிரம்பி நிற்கிற இடத்துல கூட என்ன பண்ணிட்டான் பாருங்க. ஏன்னா ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையை தலைகீழா மாற்ற முடியும். ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை நம்மளை எங்கேயும் என்ன செய்ய முடியும்? கொண்டு போக முடியும். ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையை வேற லெவலுக்கு என்ன செய்ய முடியும். ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, எனக்கு என்ன சொன்னீங்கன்னு பாத்தீங்களா? இதுதான் ஆவிக்குரிய மந்த நிலைமைன்றது. சத்துரு என்ன பண்ணிட்டான்? காத இவ்வளவு பக்கத்துல மைக்ல வேற என்ன செய்யறாரு? தொட்டு சொல்லாட்டி கூட பரவாயில்ல, ஒரு மனுஷன் இப்ப இவரை நான் தொட்டு என்ன செய்யறேன், ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றேன்னா, இது தெரியாம இருக்குமா யாருக்காவது? சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா சத்துரு நம்ம காதையும் நம்ம கண்ணையும் குருடாக்கிட்டான்னா எவ்வளவு சொன்னாலும் என்ன சொன்னாங்கன்னு இப்படித்தான் சபையில நிறைய நேரங்களை சத்துரு என்ன பண்ணிடுவான்? கண்ணை என்ன செஞ்சிருவான்? கண்ணடைச்சிருவான். சில எதுக்கு? ஐயோ இந்த வார்த்தை இப்படி சொல்றாங்களே, இப்படி நம்புனா விசுவாசி அற்புதம் நடக்கும்ன்றாங்களே அப்படின்னு என்ன செஞ்சிருவான்? கண்ணை என்ன செஞ்சிருவான்? அதை பார்க்க விடாத அளவுக்கு கண்ணை கூட ஆக்கி விட்டுருவான். அப்புறம் என்ன பண்ணுவான்? நான் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். இன்னும் பாருங்க, அவரு தீர்க்கதரிசனம் கையெல்லாம் தட்டி வேற துதிக்கிறாரு. ஹல்லேலூயா. கையெல்லாம் தட்டி என்ன செய்யறாரு? துதிக்கிறாரு. ஆனா என்ன சொன்னாருன்னு பாத்தீங்களா? நம்ம சில நேரங்கள் முடிச்சிருக்கிற மணியா இருக்கும், ஆக்டிவா இருக்கிற மணியா இருக்கும், கேட்கிற மணியா இருக்கும். ஆனா உள்ளத்துக்குள்ள என்ன பண்ணாரு? பிசாசு காதுல என்ன வச்சு விட்டுருவான்? எங்க நீங்க தலையாற்ற மணி இருக்கும், அல்லேலியா சொல்லும் போது இவங்க சொல்றாங்க அல்லேலியான்ற மணி இருக்கு, எல்லாம் செய்யற மணி இருக்கும். ஆனா உள்ள என்ன செய்யாது? அலர்ட்டா இருக்கும். ஹல்லேலூயா. பேதுருக்கு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் என்ன செஞ்சது? இதான் சிறையின் அனுபவங்கள். ஹல்லேலூயா. சிறையின் அனுபவம்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வெளியே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஹல்லேலூயா. சில அடிமைத்தனங்கள். பாவம்ன்றது என்னது? ஒரு சிறையிருப்பு. பாவம்ன்றது ஒரு சிறையிருப்பு. இருளும் எதை தான் குறிக்குது? பாவத்தை தான் குறிக்குது. சில நேரங்கள் பாருங்க, சில விட முடியாத பாவங்கள்ல இருந்து விடுவிக்கப்படணும்னா ஊக்கமான ஜபங்கள் தேவை. ஹல்லேலூயா. இந்த சிறையின் அனுபவம் எதை காண்பிக்குதுன்னா, சில நேரம் விட முடியாத சில பாவங்கள், ஒப்புரவாகாத சில பாவங்கள், அறிக்கை பண்ணப்படாத சில பாவங்கள் என்ன செய்யும்? நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள் என்ன செய்யும்? இருக்கும். இது என்னது? ஒரு சிறையின் அனுபவம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த பாருங்க, பிசாசு என்ன பண்ணுவான்னா, இப்படிப்பட்ட சில காரியங்களை நமக்குள்ள வைத்துக்கொண்டு நம்மளை மீண்டும் மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ள என்ன செய்வான்? நம்மை நடத்துவான். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சமூகத்துல நம்மை விட்டு விட வேண்டிய ஏதாவது பாவங்கள் நமக்குள்ள என்ன செய்தா இருக்கான்றதை செக் பண்ணணும். அதே போல நம்ம இன்னும் ஏதாவது பாவங்களை அறிக்கை செய்யாம இருக்கோமா? பாவம்னு தெரிஞ்சிருக்கும். வேதம் சொல்லுது நீதிமொழிகள்ல, ஆமென், பாவத்தை உணர்ந்து என்ன பண்ணணும்?
அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். யார் இரக்கம் பெறுறது? பாவத்தை என்ன பண்ணணும்? அறிக்கை செய்து திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன் இரக்கம் பெற மாட்டான். யாரு? தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, இது செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் உணர்த்துறாரு, இங்க போக கூடாதுன்னு ஆண்டவர் உணர்த்துறாரு இல்லையா? சிலரோட ஐக்கியம் வைக்க கூடாதுன்னு ஆண்டவர் உணர்த்தும் போது என்ன பண்ணணும்? நம்ம எப்படி விட்டு விடணும்ன்றாரு? ஆண்டவர்கிட்ட அதை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, இது உமக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், செய்திருக்கிறேன். அதனால ஒருவேளை எனக்கு இந்த காரியங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், இந்த சிறையிருப்பு வந்திருக்கலாம், இந்த அனுபவம் எனக்கு வந்திருக்கலாம். அதை நான் என்ன செய்யறேன்? நான் அறிக்கை செய்து என்ன செய்யணும்? பக்கத்துல பாருங்க, அறிக்கை செய்து தொடர்ந்து செய்யணும். அப்படியே இருக்கு பைபிள். அறிக்கை செய்து என்ன செய்யணும்? அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுகிறான். ஏன் அப்ப தேவனுடைய இரக்கத்தை நம்ம பெறாம போறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நம்ம தப்பு செய்யும் போதெல்லாம் போய் என்ன மட்டும் செய்வோம்? ஆண்டவரே என்ன செஞ்சுட்டு, ஆண்டவரே இதை நீங்க மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்ன செய்வோம்? ஆண்டவரே தெரியாம என்ன செஞ்சுட்டேன், தெரியாம இதை பண்ணிட்டேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க. ஆனா யாருமே தெரியாம செய்யறது இல்ல, தெரிஞ்சுதான் என்ன செய்யறாங்க, தெரிஞ்சுதான் செய்யறது. வேணும்னா சிலர் என்ன செய்ய, தப்புன்னு தெரியாம யாருமே தப்பு என்ன செய்யறது இல்லை. ஐயா தெரியாம இப்படி கெட்ட வார்த்தை பேசிட்டேன், அது எப்படி தெரியாம கெட்ட வார்த்தை வரும்? கெட்ட வார்த்தை பேசுறது தெரியாம வர்றதா? யோசிச்சு பாருங்க இல்லையா? ஐயா தெரியாம தேடிட்டு ஆண்டவரே, அது எப்படி தெரியாம தேட முடியும்? யோசிச்சு பாருங்க. தெரியாம செய்யறது கிடையாது, எல்லாமே தெரிந்துதான் செய்யறது. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறேன்? நான் ஒரு தவறு செய்யும் போது, ஆண்டவரே இந்த தவறுக்காக நான் என்ன செய்கிறேன், மனம் வருந்துகிறேன் ஆண்டவரே, நமக்கு விரோதமா இப்படி என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது ஆண்டவரேன்னு பாவத்தை என்ன செய்யணும், அறிக்கை செய்து விட்டு விடும்போது அந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை நமக்கு என்ன செய்கிறது, உண்டாகிறது. அல்லேலூயா. அறிக்கை செய்யப்படாத சில நேரங்கள் பாவங்க செய்யாம இருப்பாங்க, ஆனா அந்த அறிக்கை செய்யாம என்ன செஞ்சிருப்பாங்க, இருப்பாங்க. இப்ப ஒருத்தவங்க நல்ல தொடர்ந்து கெட்ட வார்த்தையே பேசுறாங்கன்னு வைங்களேன், இப்ப நான் ஆண்டவர் பிள்ளையா மாறிட்டேன், நான் இப்ப என்ன செய்யறது இல்ல, கெட்ட வார்த்தையை நிப்பாட்டி இருப்பாங்க. ஆனா ஏற்கனவே அந்த பேசுற அந்த கெட்ட வார்த்தைக்கு அவங்க என்ன செய்யணும், அறிக்கை செய்யல. அறிக்கை செய்து விட்டு விடணும். எல்லாம் சொல்லுங்க, அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் பேசுனது தப்பு, ஆண்டவரே நான் செய்தது தவறு, ஆண்டவரே இது உம்மை காயப்படுத்திருக்கு, உம்மை வேதனைப்படுத்திருக்கு, நான் என்ன செய்கிறேன், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா என்ன பண்றான், இரக்கம் பெறுகிறான். இப்ப எங்க கான்டெக்ஸ்ட் வருவோம். பேதுரு என்ன செய்யறாரு, சிறைச்சாலையில சிறையின் அனுபவத்தில் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருக்காக ஊக்கமாய் யார் ஜெபிக்கிறா, சபையார் ஜெபிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, பாவம் என்பது ஒரு சிறை. ஆமென். வியாதி என்பது ஒரு சிறை. வியாதி என்பது பாருங்க, சுகத்துக்கு நேரம் என்ன செய்ய முடியல, வர முடியல. இப்ப நல்லா கவனிங்க, பிரஷர் கூடி போய் கிடக்கு, அது ஒரு சிறை இருப்பு. கவனிங்க நல்லா, பிரஷர் கூடி இருக்கு, ஒரு சிறை இருப்பு. நல்ல ஒரு சிக்கனோ ஒரு பிரியாணியோ ஒரு பீஃபோ சாப்பிடணும்னு ஆசை என்ன செய்யுது, இருக்கு. ஆனா ஆசைப்பட்டதை என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. அப்ப என்னது, அது சிறை. அது சிறையா இல்லையா? சிறை என்னன்னா, நாம் விரும்பினதை, நாம் ஆசைப்படுவதை நம்மளால என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. இது என்னது, சிறையிருப்பு. இதுக்காக என்ன பண்ணணும், ஊக்கமாய் ஜெபம் பண்ணாதான் இந்த சிறையிருப்பு எல்லாம் உடையும். அல்லேலூயா. சிறையின் அனுபவங்கள் எப்ப மாறும், ஊக்கத்தோடு என்ன செய்யணும், குடும்பமாய் பாருங்க, குடும்பத்தாரை சத்ரு வந்து சில நேரங்களில் சிறைப்படுத்தி வச்சிருக்கான்னா என்ன பண்ணணும், ஒரு ஆளு அவர்களுக்காக ஊக்கமா என்ன செய்யணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்க, உங்க சொந்த பந்தங்களை ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, அவங்க சிறையில மாட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு சில நேரம் என்ன செய்யாது, நாங்க சிறையில இருக்கோம்னே தெரியாது. சில நேரம் அவங்க வந்து என்னடா வாழ்க்கை, அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சுன்னு பேதுரு உட்கார்ந்த மாதிரி சில நேரம் என்ன செஞ்சிருப்பாங்க, இருட்டுல உட்கார்ந்துருப்பாங்க. என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா எப்படி இருக்கிறாங்க, சிறையில எப்படி இருக்கிறாங்க, கட்டப்பட்டு இருக்கிறாங்க. பாவம்ன்றது வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். பாவம்ன்றது என்னது, அப்ப என்ன பண்ணுது, ஒரு ஆளை அடிமையாக்குது இல்லையா? இன்னைக்கு சிறு பிள்ளைகளை அடிமையாக்குது, வாலிபர்களை அடிமையாக்குது, பெரியவர்களை அடிமையாக்குது. பல்வேறு விதமான பாவங்களுக்குள்ள என்ன செய்யறாங்க, அடிமைப்படுறாங்க. விபச்சார பாவத்தில் அடிமைப்படுறாங்க, வேசித்தன பாவத்தில் அடிமைப்படுறாங்க, குடிவெறிக்கு அடிமைப்படுறாங்க, போதை பொருட்களுக்கு என்ன செய்யறாங்க, அடிமைப்படுறாங்க. அது என்ன அனுபவம், சிறையின் அனுபவம். அவங்களுக்கு சில நேரம் என்ன செய்யாது, தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்னு பாருங்க, அவங்க விடுதலை ஆக வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அங்கிருந்து விடுதலை ஆக முடியாது. எந்திரிச்சு முடியாத முடியுமா?
வந்துட முடியுமா? பேதுரு யோசிக்கிறாரு, என்னடா நம்ம அப்படி கட்டி போட்டிருக்காங்க, எஞ்சி ஓடிடுவோம் அப்படின்னா ஓட முடியுமா? முடியாது. ஆமாவா இல்லையா? ஏன்னா அவர்களால் என்ன செய்ய முடியாது, வெளியேற முடியாது. 2 காரியம் நடந்தா மட்டும்தான் அவங்க விடுதலை ஆக முடியும். எல்லாம் சொல்லுங்க, 2 காரியம். ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, போராட்டங்களிலிருந்து, சத்துருடைய, அதே மாதிரி பாருங்க, பில்லிசூனிய வல்லமைகள், சத்துருடைய வல்லமைகள் என்ன செய்யும், ஜனங்களை அடிமையாக்கிறோம், சிறைப்படுத்திடும். சிறை பிசாசு பிடிச்சிருக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? ஒரு சிறை இருப்புல இருந்த மாதிரி என்னன்னா, விடுதலையோடு அவங்களால என்ன செய்ய முடியாது. அந்த பிசாசு எங்க கொண்டு போது அங்க போவாங்க. அந்த பிசாசு என்ன வேணும்னு விரும்புது அதை தான் என்ன செய்வாங்க. நான் சுற்றி வரல ஒரு அம்மா பாருங்க, வீட்டுல தூங்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு எங்கேயாவது என்ன செஞ்சிருவாங்க, எங்கேயாவது போயிருவாங்க, எங்கேயாவது ஓடிடுவாங்க. எங்க போறாங்கன்னு அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே அட்டையெல்லாம் கடிச்சு அப்படியே காட்டுக்குள்ள என்ன செய்வாங்க, தேடி கண்டுபிடிச்சு 2 நாள் கழிச்சு என்ன செய்வாங்க, தூக்கிட்டு வருவாங்க. என்னன்னா இந்த ஆவி எங்கேயாவது அவங்களை என்ன செஞ்சிருது, கொண்டு போய் என்ன செஞ்சிருது, கொண்டு போய் போட்டுருது. எப்படி வர்றதுன்னு என்ன செய்யல தெரியல. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை என்ன செஞ்சாரு, கொடுத்த உடனே வீட்டுல அடங்கி என்ன செய்யறாங்க. பிசாசு பாருங்க, தன்னுடைய விருப்பங்களை, தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அலை என்ன செய்வான், அங்க போக இங்க போக, அதை பார்க்க இதை பார்க்க, இப்படி எல்லாம் கொண்டு போய் என்ன செய்வான், சுத்த விட்டுருவோம். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் என்னது, ஒரு சிறையின் அனுபவங்கள், விடுதலையோடு இருக்க முடியாத ஒரு அனுபவம். இப்ப இந்த சிறையில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால் 2 காரியம் என்ன செய்யணும், நடந்தா மட்டும்தான் அந்த சிறையில் இருக்கிறவங்க விடுதலையாக முடியும். எத்தனை காரியம் நடக்கணும்? 2 காரியம். சத்தமா சொல்லு, எத்தனை காரியம்? எதுக்கு 2 காரியம்? சிறையிலிருந்து விடுதலையாகிறதுக்கு எத்தனை காரியம்? 2 காரியம் இல்லையா? முதலாவது முக்கியமான காரியம், சபையார் ஊக்கமா ஜெபிக்கணும். அல்லேலூயா. முதலாவது என்னது, சிறையிருப்புல இருக்கிறவங்க, வியாதியில இருக்கிறவங்க, கடன் பிரச்சனையில, வறுமையில, தரித்திரம் பாருங்க, ஒரு சிறையிருப்பு. தரித்திரம், நல்ல ஒரு Dress போடணும்னு ஆசை என்ன செய்யுது இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியல, ஒரு நல்ல வஸ்திரம் வாங்கி போட முடியல. புரியுதா சொல்றது? நல்ல ஒரு ஆகாரம் வாங்கி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியல, வாங்கி சாப்பிட முடியல. நல்ல வசதியா போகணும்னு ஒரு ஆசை இருக்கு, ஆனா என்ன செய்ய முடியல. இதுதான் சிறையிருப்பின் அனுபவங்கள். தரித்திரம் ஒரு சிறையிருப்பு, வியாதி ஒரு சிறையிருப்பு. அல்லேலூயா. குடும்பத்துல சமாதானம் இல்லாத நிலைமை ஒரு சிறையிருப்பு, தரித்திர நிலைமை ஒரு சிறையிருப்பு, வறுமை ஒரு சிறையிருப்பு, இல்லாமை ஒரு சிறையிருப்பு, குறைவு ஒரு சிறையிருப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாமல் ஜனங்கள் இருப்பது ஒரு சிறையிருப்பு. ஒருத்தன் அவங்க என்ன செஞ்சிருக்கான், சிறைப்படுத்தி வச்சிருக்கான். உங்க சொந்த பந்தங்களை எவ்வளவோ நீங்க சொல்லி பாக்குறீங்க, ரட்சிக்கப்படல. அவங்க எங்க இருக்கிறாங்க, சத்ருவின் ஒரு சிறையிருப்புல இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப முதலாவது அந்த சிறையிருப்புல இருந்து அவங்க விடுதலையாக வேண்டுமானால் முதல்ல என்ன செய்யணும், அவங்களுக்காக ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்கள் இருக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த சிறையிருப்புல இருக்கிறவங்களுக்காக, பாவத்துல, வறுமையில, அடிமைத்தனங்கள இருக்கிறவங்களுக்காக ஊக்கமாய் ஜெபிக்கிறவங்க எழும்பலனா அவங்க வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு. அவங்க வாழ்க்கை, ஏன்னா அவங்களுக்காக முதல்ல யார் இல்ல, ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்கள் இல்ல. இப்ப பேதுருக்காக இந்த சபையார் ஜெபிக்காம விட்டுருந்தாங்கன்னு வைங்களேன், பேதுரு நித்திரையில தான் இருந்திருப்பாரு, அடுத்த நாள் அவன் தலை தூக்கி இருப்பாங்க, கண்டிப்பா நடந்திருக்கும். ஆனா சபையார் என்ன பண்றாங்க, அவனுக்காக ஊக்கமாய் ஜெபம். இன்னொன்னு பாருங்க, இந்த அடிமைத்தனத்துல இருக்கிறவங்க அவங்களுக்காக ஒரு விருப்பமும் வாஞ்சையும் கூட சிலர் என்ன செய்யாது, வராது. அவங்க பேதுரு நித்திரை பண்ண மாதிரி அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க நித்திரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யாது, நமக்கு முன்னாடி ஒரு அழிவு இருக்கு, நமக்கு முன்னாடி அவ்வளவுதான் முடிய போகுதுன்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு சில நேரம் என்ன செய்யாது, இல்லாத அளவுக்கு பிசாசு அவங்க இருளுக்குள்ள என்ன செஞ்சிருப்பான். அவர்களுக்காக என்ன பண்ணணும், ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்கள் என்ன செய்யணும், எழும்பணும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது காரியம் என்ன நடக்கணும், உங்க சொந்த பந்தங்களுக்காக ஏன் பேர் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்கன்றோம், ஏன் நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக ஜெபிக்கணும், ஏன் சமுதாயத்தில் உள்ளவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும், ஏன் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கதறி ஜெபிக்கணும், ஏன் உங்க கணவருக்காக, உங்க குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும்னா, நீங்க அவங்களுக்காக ஊக்கமாய் முழங்கால்களை முடக்கி ஜெபிக்கலனா அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர்களுக்கு விடுதலை இல்ல, அவங்களுக்கு மாற்றம் இல்ல, அவங்களுக்கு நன்மைகளே இல்ல, அவ்வளவுதான். பிசாசு என்ன செஞ்சிருப்பான், அவங்கள அந்த சிறையிருப்புல என்ன செஞ்சிருப்பான். இப்ப இந்த ஏரோதானே சிறைச்சாலை வச்சான். ஏரோதுன்றது ஒரு ஆவி. அல்லேலூயா. பரிசுத்தவான்களை சிறை பிடிக்கிற ஒரு ஆவி
இல்லையா? பேதுரு ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிறாரு. வைராக்கியமா இருக்கிறவனை பிடிக்கிற ஒரு ஆவிதான் என்ன ஆவி? இந்த ஏரோதனுடைய ஆவி. ஆண்டவருக்காக வாழணும்னு நினைப்பாங்க, ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு நினைப்பாங்க, நான் நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், பரிசுத்தமாய் வாழணும்னு நினைப்பாங்க. அவங்களை டார்கெட் பண்றதா இந்த என்னது? இந்த ஏரோதனுடைய ஆவி. அதை உடைச்சு என்ன செய்யணும்? ஊக்கமா ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, இந்த கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்காக தேவன் அல்லது தேவ தூதன் இறங்கணும். அல்லேலூயா. என்ன ரெண்டாவது என்ன நடக்கணும்? ஒரு அற்புத வல்லமை அல்லது ஒரு கர்த்தருடைய கிரியை வெளிப்படாம அவங்க வெளியே கொண்டு வர பாருங்க. பேதுருவுக்கு வாடு ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, நடந்துகிட்டே இருந்துச்சு ஜெபம். ஜெபம் நடந்துகிட்டே இருந்தா மட்டும் அங்க பேதுரு வந்திருப்பாரா? இல்ல. பேதுருக்காக யார் இறங்கணும்? தேவ தூதன் இறங்கணும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு கிரியை அங்க செய்யலனா அவங்க விடுவிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. உங்க சொந்த பந்தங்கள், உங்க குடும்பங்கள், உங்க நண்பர்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால் உங்க ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவர்களுக்காக அவர் இறங்கி என்ன செய்யணும்? இறங்கி வரணும். அல்லேலூயா. நம்ம ஊக்கமா ஜெபிக்கிறதும் இல்ல, நம்ம ஜெபம் ஆண்டவர்ட்ட கூரையை தாண்டி மேல போதான்னு தெரியல. ஆமாவா இல்லையா? ஜெபம் பண்ணா தானே மேல போகும். அப்படியே பண்ணாலும் ஊக்கமா பண்ணா தானே மேல போகும். ஆமாவா இல்லையா? அப்ப அந்த வைராக்கியமான ஜெபங்கள் நம்ம ஏறெடுக்கப்படும் போதுதான் கர்த்தர் தம்முடைய கரத்தை அவர்களுக்கு நேராக என்ன செய்ய முடியும்? நீட்டி தூதனுக்கு என்ன செய்ய முடியும்? கட்டளையிட முடியும். அல்லேலூயா. தூதனை கர்த்தர் என்ன செய்யணும்? அந்த இடத்துக்கு யாரும் போகாத இடம் இல்லையா? அது எந்த இடம்? அது சிறைச்சாலை. எப்படிப்பட்ட இடம்? பயங்கரமான காவல் இல்லையா? அப்படியே வகுப்பு வகுப்பா என்ன செஞ்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன அடுக்கு, அதுக்கு அடுத்து பெரிய அடுக்கு, அப்படி 4 அடுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? வச்சு பேதுரு என்ன செஞ்சிருக்காங்க? சூழ்ந்து நிக்கிறாங்க. இந்த அடுக்கு வழியா தூதன் போல நேரடியா மேல இருந்து இறங்கிட்டாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஊக்கமாய் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது சில நேரங்களில் மனுஷங்க போய் அவங்களை காப்பாத்தி கொண்டு வர நான் சொல்ல பாருங்க. சில நேரம் ஊழியக்காரங்களால கூட என்ன செய்ய முடியாது. கர்த்தரே என்ன செய்யணும்? சிலரை விடுவிக்க இறங்கினால் ஒழிய இந்த சிறை இருப்பிலிருந்து அவங்களால மீண்டு வர எப்படி அந்த ஊக்கமான ஜெபம்ன்றது என்னன்னா, எனக்காக நீங்க இறங்கியே ஆகணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்காக நீங்க இதை செய்தே ஆகணும் ஆண்டவரே. எனக்காக ஒரு மாற்றத்தை நீங்க கொடுத்தே ஆகணும் ஆண்டவரே அப்படின்னு ஊக்கமாய் ஜெபிக்கும் போதுதான் யார் அனுப்புறாரு? ஆண்டவரே தேவ தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்றோம். சும்மா ஏதோ கடமைக்காக. ஏசப்பா, சிலர் ஜெபம் பண்றதே தேசத்துக்காக, சில பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்றதே தேசத்துக்காக ஜெபம் பண்றதே இல்ல. ஆனா தேசத்துக்காக ஏன் ஊக்கமா ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, எங்க தேசத்துக்காக நீ ஒரு தூதனை அனுப்பலனா எங்க தேசத்துக்கு விடுதலையே இல்ல ஆண்டவரே. ஆமாவா இல்லையா? புரியுதா இல்லையா? தேவன் நினைத்தா பூட்டப்பட்ட அறைக்குள்ள கூட அவரால் என்ன செய்ய முடியும்? போக முடியும். தூதன் நினைத்தா எத்தனை அடுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் போய் என்ன செய்ய முடியும்? பாருங்க, தூதன் கொண்டு வர்றான். கொண்டு வந்தது யாருக்குமே என்ன செய்யாது? யாருக்குமே தெரியாது. ஆமாவா இல்லையா? கதவு தானா திறக்குது, சங்கிலி தானா கலலுது. தூதன் இறங்கிட்டான்னா இவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த கட்டுகள் எப்படி இவனை விட்டு போகிறது என்று என்ன செய்யாது? தெரியாது. பக்கத்துல பாசம் ஆண்டவர் வந்து தொட்டார்னா இந்த பழக்கம் எப்படி போச்சுன்னே தெரியாது. இந்த அடிமைத்தனம் எப்படி போச்சுன்னு தெரியாது. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு, ஐயோ இத்தனை நாள் இப்படி இருந்துச்சு ஆனா எனக்கு எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. இவ்வளவு வருஷம் ஒரு போராட்டத்துக்குள்ள இருந்தேன், ஆனா கர்த்தர் என்ன தொட்டாரு. எப்படி போச்சுன்னு நிறைய பேருடைய சாட்சி நீங்க கவனிங்களே. நிறைய பேர் சொல்ற சாட்சி கவனிங்க. ஆண்டவரை தொட்டாரு. எப்படி இது எனக்கு நடந்தது என்றே தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன நடக்குது? என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் ஆண்டவர் கொடுக்கிற அற்புதம். ஆமென். பிசாசு இன்னைக்கு உங்க குடும்பத்தை, உங்களை சிறையில வச்சிருக்கிறானா நீங்க என்ன செய்யணும்? மற்றவங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. எப்படி? நீங்க எனக்காக ஜெபம் பண்ணல பாஸ்டர், நீங்க எங்க வீட்டுக்கு வரல பாஸ்டர், நீங்க என்ன கொடுக்கல பாஸ்டர், நீங்க வந்து அது செய்யல பாஸ்டர், நீங்க ஒரு துணியை கர்ச்சிக்கு ஜெபம் பண்ணி கொடுத்துருக்கலாம் பாஸ்டர். இதையே என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது. இதையே சொல்லி 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 என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது. சபையார் வந்து அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. பேதர்பான் என்ன செய்ய? அவர் பாவம் போற ஆண்டவர் என்னமோ வச்சிருக்கார விட்ட வழி அப்படி உட்காந்துருந்தாங்களா? கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க? உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுக்குள்ள நீங்க சிறையிருப்புல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா
நீங்க ஊக்கமா ஜெபத்துல உட்கார ஆரம்பிக்கணும். பக்கத்துல பாச உங்களுக்கு தேவைன்னா நீங்க உட்காரணும் முதல்ல. அல்லேலூயா. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இதையே என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க சிலர் பிரச்சனை யார சொல்றது? ஏவாள் மாதிரி. எப்படி பழத்தை யாருமா சாப்பிட்டது? ஐயா ஆதாம்கிட்ட கேட்கிறாரு. எப்படி என்ன கேட்டாரு? ஆதாமே புசிக்க வேணாம் நான் உனக்கு சொன்ன, உனக்கு கனியை கொடுத்தது யாருன்னு என்ன செஞ்சாரு? உடனே அவர் என்ன பண்ணாரு? நீங்க கொடுத்த அந்த அம்மா தான் ஆண்டவர் என்ன கொடுத்தாங்க. எப்படி அப்ப கூட ஆண்டவர் என் மனைவி கொடுத்தாங்க நான் சாப்பிட்டேன்னு அவர் என்ன செய்யல. எங்கதான் கொண்டு வரான் இவன் பிரச்சனைய? சிலர் என்ன தெரியுமா செய்வாங்க? பிரச்சனைகள் வரும்போது நீங்க தான் ஆண்டவர், நான் நல்லா தான் ஆண்டவர் இருந்தேன், நீங்க தான் ஆண்டவரை செஞ்சு விட்டீங்க, நான் பாட்டுக்கு சந்தோஷமா சமாதானமா இருந்தேன், எனக்கு நீங்க ஒண்ணு கொடுத்தீங்க பாருங்க, அதனாலதான் ஆண்டவரே. யாரு மேல பிரச்சனை போடுறது? டைரக்டா சிலர் ஆண்டவர் மேல என்ன செய்யறது? ஒண்ணு ஆண்டவர் யார்கிட்ட கேட்கிறா? ஏவாள்கிட்ட கேட்கிறா. என்ன ஏவாளை இப்படி பண்ணிவிட்டீங்க? நான் என்ன ஆண்டவரே செய்ய? பாம்பு எனக்கு குடிச்சு நான் சாப்பிட்டேன். எப்படி? யாரு கொடுத்தது? சர்ப்பம் கொடுத்துச்சு ஆண்டவரே, நான் சாப்பிட்டேன். ஆண்டவரே நான் ஆண்டவரே தெரியாம பண்ணிட்டேன், நீங்க சொன்னீங்க சாப்பிடக்கூடாது, நான் என்ன செஞ்சுட்டேன்? தெரியாம சாப்பிட்டேன் ஆண்டவரே. நீ யாருமே என்ன செய்யறது கிடையாது. என்னதான் சொல்றது? நான் நல்லவன் தான், நீ அதுதான் அது கெட்டது, அதுதான் என்னை ஏமாத்திருச்சு. அல்லேலூயா. இது ஒரு பொல்லாத ஆவி. அல்லேலூயா. என்னைக்குமே பாருங்க மற்றவங்களே என்ன செஞ்சு கிடக்குறது. தன்னுடைய தவற நான் தான் தவறு செஞ்சுட்டேன், நான் தான், என்னாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க. என்னுடைய இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஏத்துக்கிறவே. அந்த நீங்க கொடுத்தீங்களா ஆண்டவரே, நீங்க கொடுத்தீங்களா ஆண்டவரே, நீங்க கொடுத்த அந்த 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 அம்மா தான் ஆண்டவரே. இப்படி ஆதாம் என்ன சொல்றாரு? ஆண்டவர் தான் பாயிண்ட் அவுட் பண்றான். அப்ப அவர் யோசி, ஏண்டா நீ தனியா இருக்கான்னு உனக்கு ஒரு அம்மாவை கொடுத்தது என் தப்பு தான்டா அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரா மாட்டாரா? நினைச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. எல்லாத்துக்குமே என்னதான் சொல்றாங்க? மற்றவங்க அவங்க இவங்க, அது இது, என் சூழ்நிலை, என் குடும்பம், நான் வளர்ந்து வந்த விதம், என்னை வளர்த்தவங்க, எங்க அப்பா அம்மா, எங்க பிள்ளைங்க, என் வீட்டுக்காரர், அது இது, என் மனைவி, இதையே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு சிறையிருப்பு இருக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, நம்மை சுற்றிலும் ஒரு சிறையிருப்பு, இந்த பியல்ராம் பகுதி ஒரு சிறையிருப்பு இருக்கா? பாவம்ன்ற சிறையிருப்பு இருக்கா? யார் ஊக்கமா இறங்குறது? நம்ம உறங்கிட்டு உட்காந்துருந்தோம்னா என்ன ஆகும்? நம்மளையும் பிசாசு சிறைப்பிடிச்சு. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? ஊக்கமாய் பக்கத்துல ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. உறக்கத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன செய்ய ஆரம்பிங்க? ஜெபத்துல முழங்கால்களை முடக்குங்க. அல்லேலூயா. வீடுகள்ல முழங்கால்களை முடக்குங்க, குடும்பத்துல முழங்கால முடக்குங்க. சும்மா இருக்கிற நேரம் அங்கங்க போய் கதையை பேசிட்டு இருக்காம சபையில ஒரு முழங்கால போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. போன வாரம் ஒரு காரியத்தை பேசினேன். என்ன பேசினேன்? அமலேக்கியருடைய ஆவியை ஜெயிக்கணும் என்ன செய்யணும்? கையை உயர்த்தணும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல முழங்கால போட்டு என்ன பண்ணணும்? கையை உயர்த்தாம என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. தேவ சமூகத்துல ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க, ஆண்டவரே நீங்க இதை செய்யுங்க. ஆண்டவர் சமூகத்துல கையை உயர்த்தாம அங்க கையை நீட்டிட்டு இங்க கையை நீட்டிட்டு எந்த காரியம் என்ன செய்யாது. யார்கிட்ட கையை உயர்த்தணும்? யார்கிட்ட உயர்த்தணும்? பக்கத்துல பாருங்க, எங்கேயும் கையை நீட்டாதீங்க. அல்லேலூயா. இந்த வாரம் ஒரு சபைக்கு நம்ம ஊழியத்துக்காக போயிருந்தோம் பாருங்க. அவங்களுக்கு நிறைய தேவைகள் என்ன செய்யுது, நிறைய தேவைகள் இருக்கு. ரொம்ப தேவையோட என்ன செய்யறாங்க இருக்கு. அதாவது சபையில ஒண்ணுமே இல்ல, எல்லாமே இனிதான் அவங்க என்ன செய்யணும்? ரெடி பண்ணி உண்டாக்கி வாங்கணும்ன்ற ஒரு நிலைமையில அந்த சபை என்ன செய்யுது. நான் போய் அந்த இடத்துல நிக்கிறேன். ஆண்டவர் ஏன்டா என் மூலம் அவங்கள்ட்ட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, உன் கையை நீ எங்கேயும் என்ன செய்யாத, நீட்டாத, உன் கையை தேவனுக்கு நேராக நீட்டு. அப்ப முடிச்சுட்டு வந்தோன்னு சொல்றாங்க, ஐயா அப்படியே சொல்றீங்க பாஸ்டர், நாங்க இவரை பார்க்கலாமா, அவரை பார்க்கலாமா, அவர்கிட்ட கேட்கலாமா, இவர்கிட்ட கேட்கலாமா என்ன செஞ்சுட்டு இருந்தோம், யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாங்க ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம், நாங்க கர்த்தர்ட்ட மட்டும்தான் கேட்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கையை எங்கதான் நீட்டணும்? நம்ம தேவன்கிட்ட மட்டும்தான் நீட்டணும். ஆமென். உங்க தேவையாக இருக்கணும், உதவியாக இருக்கும், எதுவாக இருக்கட்டும், நீங்க எப்படியாவது பார்த்துட்டீங்கன்னா எனக்கு நடந்துரும்னா என்ன செய்யாது. ஏசப்பா நீங்க உங்களுக்கு நேரம் என் கையெழுத்தை நான் உயர்த்துறேன் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு இந்த அற்புதத்தை செய்ய முடியும். நீங்க முழங்காலம் முடக்கி ஊக்கமா ஜெபம் பண்ணிருங்களேன். மோசேவுக்கு கையை அசந்து போனபோது என்ன செஞ்சாங்க? என்ன பண்ணாங்க? கரத்தை தாங்குவதற்கு என்ன பண்ணாங்க? 2 பேரு
பக்கத்துல வந்து தாங்குனாங்க பாருங்க. அப்படி தாங்கி நின்று நம்ம ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், விடுதலைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். பேதுரு ஆண்டவர் எப்படி வெளியே கொண்டு வந்தாரோ அதே போல என்ன ஆகும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும் பாருங்க. அதே அந்த 12வது அதிகாரத்துல பாருங்க, 18வது வசனம் பாருங்க. பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்திற்கு போய் அங்கே வாசம் பண்ணாங்க. பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஏரோதுவை ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? ஆண்டவர் அடிச்சிருவாரு. ஆண்டவர் ஏரோதை காலி பண்ணிடுவாரு. ஏரோது என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாரு? பேதுருவை காலி பண்ணணும்னு நினைச்சாரு. ஆமாவா இல்லையா? ஏரோதுடைய திட்டம் என்னதான் இருந்துச்சு? எப்படியாவது பேதுருவை தூக்கிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா பேதுருவை தூக்க நினைத்தவனை கர்த்தர் தூக்கிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஊக்கமாய் தேவனுக்காக நீங்க நின்று பாருங்க. யாரெல்லாம் உங்களுக்கு எதிராய் வர்றாங்களோ அவங்க எல்லாம் இல்லாமல் போய்விடுவாங்க கொஞ்ச நாள்ல. அல்லேலூயா. அவங்க கொஞ்சம் இப்ப பாரு, அவனே பாருங்க, பேதுருவை தேடி காணாம போனவனே அந்த ஊரை விட்டு என்ன செஞ்சுட்டான்? ஊரை விட்டே காலி பண்ணி போயிட்டான். இதுக்கு நமக்கு இங்க இருந்தா என்ன நமக்கு மதிப்பே? ஏன்னா தேடி தேடி எங்க ஆண்டவர் ஒருத்தனை ஒரு தடவை விடுதலை ஆக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் எந்த சத்துரு அவனை தேடி நினைச்சாலும் அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனை விடுதலை ஆக்கிட்டாருன்னா, ஆண்டவர் ஒரு மனிதனை தொட்டு அவனுக்கு சுகம் கொடுத்துட்டாருன்னா எந்த மனிதன் நினைத்தாலும் அவனை கண்டுபிடிக்க, எந்த சத்துரு நினைச்சாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரே அவனுக்கு பாதுகாப்பான்னு அவனை பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா. தேடினவங்க தான் காணாம போயிருவாங்க. பேதுரு எங்க, ஏரோது எங்க போயிட்டாரு? ஏரோதான் காணாம போனார். அடுத்த அதிகாரத்தை நீங்க அடுத்த வசனங்களை கீழே வாசிச்சு பாத்தீங்கன்னா ஏரோதுவை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் ஒரு அடி அடிக்கிறாரு. ஆண்டவர் அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவன் புழுபுழுத்து, பாத்தீங்களா என்ன நடந்ததுக்கு அப்புறம்? தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ தூதன் பாருங்க, சபையாருடைய ஊக்கமான ஜெபம் பேதுருவை வெளியேற்றுகிறது. அதே தூதன் பேதுருவுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருவை என்ன செய்கிறது? அடிக்கிறது. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது விடுதலையாக்க வேண்டிய ஜனங்கள் விடுதலையாக்குவாரு. எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை அழித்து போடுவார். அல்லேலூயா. எதிரான மனுஷர்களை கர்த்தர் இல்லாமல் ஆக்குவார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னதான்? ஊக்கமான ஜெபம். அல்லேலூயா. ஊக்கமான, எல்லாம் பக்கத்துல பேசணும், ஊக்கமான ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊக்கமா ஜெபம் பண்றதுக்கு உங்களை என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. ஏனோ தானான்னு இருக்காதீங்க, அசதியா இருக்காதீங்க, சோம்பலா இருக்காதீங்க. ஜெபம்னா ஃபயர் ஆயிரணும். ஆண்டவரே, ஊக்கமான ஜெபம்னா என்ன அர்த்தம்? இது நடக்கிற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன் ஆண்டவரே. பேதுருவுடைய அவனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா எது வரைக்கும் அவங்க ஜெபம் பண்றாங்கன்னா பேதுருவை அவர்கள் காணும் வரைக்கும் முழங்கால நிக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க வசந்த வாஸ்து பாத்தீங்கன்னா பேதுரு நேரம் எங்க கொண்டு போயிட்டாரு? அந்த தேவதூதன் எங்க இவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அங்கேயே கொண்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அது வரைக்கும் அவங்க என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஜெபம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அல்லேலூயா. வேற யாராவது வந்து அவங்களை உற்சாகப்படுத்தினாங்களா? இல்ல. அவங்க பாட்டுக்கு என்ன செய்யறாங்க? ஆண்டவரே, பேதுருவை நீங்க கொண்டு வாங்க, விடுதலையாக்குங்க பேதுரு. இதுதான் உங்க ஜெபம். அதை நாங்க பார்க்காம விட மாட்டோம் ஆண்டவரே. பேதுருவை பார்க்காம நாங்க எந்திக்க மாட்டோம்னு நிக்கிறாங்க. இதுதான் ஊக்கமான ஜெபம்ன்றது. ஆமே. எனக்கு நீங்க இந்த அற்புதத்தை செய்யற வரைக்கும் நான் எந்திக்க மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்காக இதை நீங்க முடித்து கொடுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே. யாக்கோபு ஜெபம் பண்ண பாருங்க, என்ன நீங்க ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விட மாட்டேன் ஆண்டவரே. அதுதான் ஊக்கமான ஜெபம்ன்றது. அல்லேலூயா. இது நடக்கும் வரைக்கும் நான் உண்மை என்ன செய்வதில்லை, விடுவதில்லைன்னு ஊக்கமாய் ஜெபம் பண்றாங்க. ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது நல்லா கவனிங்க, சில நேரம் எதுவுமே நடக்காதது போலதான் என்ன செய்யுது தெரியுது. ஆமாவா இல்லையா? இவங்க கூட பாருங்க, பேதுரு வரட்டுன்னு ஊக்கமா ஜெபம் பண்றாங்க. பேதுரு வந்து கதவு தட்டினவனே அம்மா போய் சொல்லுது, பேதுரு வந்திருக்குமான்னு என்ன செய்யுது? உடனே இவங்க சொல்றாங்க, நீ போய் சொல்ற, நீ என்ன செய்யற? ஜெபம் பண்றாங்க, ஆனா என்ன இல்ல, நம்பிக்கையே இல்ல. ஜெபம் பண்றாங்க,
ஊக்கமா கதறி கிடக்காங்க. பேதுரு வந்து நிக்கிறாரான்னு என்ன சொல்றாங்க? பிதற்றுகிறாய் அப்படின்றாங்க. உடனே பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. ஊக்கமான ஜெபம் என்ன பதிலை கொண்டு வரும்னா, நீங்க பிரமிக்கிற மாதிரி பதிலை கொண்டு வரும். பக்கத்துல பாஸ், ஊக்கமான ஜெபம் எப்படிப்பட்ட பதிலை கொண்டு வரும்? பிரமிக்கத்தக்க அளவுல ஒரு பதில் என்ன செய்யும்? எப்படி இது நடந்துச்சு? ஐயோ, வாய்ப்பே இல்லையே. ஆமாவா இல்லையா? பேதுரு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சா? வாய்ப்பே இல்ல. ஆனா எல்லாரும் கண்டு என்ன செய்தாங்க? பிரமித்தார்கள். சொல்லுங்க, பிரமிக்கத்தக்கதாக, நான் ஆச்சரியப்படத்தக்கதாக, நான் அதிசயப்படத்தக்கதாக ஊக்கமான ஜெபம் எனக்கு பதிலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆரம்பிக்கிறீங்க இனிமே நான் ஊக்கமா ஜெபிக்கிறேன்? ஹல்லேலூயா. பாருங்க, நான் வந்து வேற ஒரு காரியத்தை பேசுறதுக்காக என்ன செஞ்சேன்? நான் வந்தேன். சும்மா ஜெபத்தை பத்தி என்ன செஞ்சேன்? ஜெபத்தை பத்தி அப்படியே நான் வந்து ஜெபிக்கணும்ன்றதுக்காக அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் ஒரு டைரக்ஷன் என்ன செய்யறாரு? கொண்டு போறாரு. ஹல்லேலூயா. நம்ம ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. பக்கத்துல பாருங்க, உறங்குற காலம் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா கண்ணை பார்த்து சொல்லுங்க. அவங்க கண்ணை பார்த்தா தெரிஞ்சிடும். கண்ணை பார்த்து சொல்லுங்க, உறங்குற காலம் இல்ல இது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா கையை குலுக்கி சொல்லுங்க, உறங்குகிற காலம் அல்ல. சபையார் நினைத்திருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? பேதுருக்கு என்னாச்சுன்னே தெரியலையா, அடுத்து யார் எங்களை நடத்த போறாங்கன்னே தெரியலையா, என்ன செய்ய போறோம்னே தெரியலன்ட்டு சோகத்துல போய் உறங்கிருக்கலாம்ல. அவன் வேலையை பார்த்துட்டு போய் என்ன செஞ்சிருக்கலாம்? சோகத்துல கடத்திட்டு போயிட்டாங்க, பேதுரை கொண்டு போயிட்டாங்க, சிறைச்சாலையில் ஆக்கிட்டாங்க, ஓன்னு சிலர் ஒப்பாரி வச்சு என்ன செஞ்சிருக்கலாம். ஆனா பாருங்க, இல்ல, நம்ம ஒருமனப்படுவோம். பேதுருவை நமக்காக கர்த்தர் கொண்டு வருவார் என்று சபையார் ஊக்கமாய் நிற்கிறாங்க. அவர்கள் கண்டு பிரமித்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த காரியம் நடக்கல, எந்த காரியம் நடக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு உங்க சூழ்நிலையில் நிற்குது, உங்களுக்கு முன்பாக நிற்குது. இதற்காக நீங்க ஊக்கமாய் ஜெபத்துல வைக்க ஆரம்பிங்க. உங்க கண்கள் கண்டு பிரமிக்கத்தக்கதாக கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். தேவ சமூகத்துல ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வரும்போதே அதற்கு கீழ்ப்படிய ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உணர்த்தும் போதே என்ன செய்யணும்? உங்ககிட்ட ஒரு என்னால ஊக்கமா ஜெபிக்க முடியல, என்னால தொடர்ந்து தேவ சமூகத்தில் இருக்க முடியலன்னா, நீங்க ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அதற்காக அந்த போராட்டத்தை என்ன செய்யணும்? முதல்ல உடைச்சு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. நான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற மாதிரி இருக்கு, சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி இருக்கு, இருட்டு என்னால தூரத்துல பார்க்க முடியல. இருட்டுல என்ன செய்ய முடியாது? எதையுமே இருட்டுக்குள்ள எதையும் பார்க்க முடியுமா? முடியாது. அதான் என்னது? ஆவிக்குரிய கண்கள் பிசாசு குருடாக்கி விட்டுருவான். நாளைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேசத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? நம்ம சமுதாயத்துக்காக என்ன செய்யணும்? நம்ம குடும்பத்துக்காக நம்ம என்ன செய்யணும்ன்ற பார்வையை பிசாசு என்ன செஞ்சிருவான்? எடுத்துட்டு என்ன ஆக்கி விட்டுருவான்? சுற்றில எப்படி ஆக்கி விட்டுருவான்? என்ன நடக்குதுன்னே தெரியலையா எனக்கு, என்ன சுத்தி என்ன நடக்குன்னு எனக்கு தெரியலன்னா ஒரு இருள மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள சிக்கிட்டோம்னு அர்த்தம். இதுக்காக ஊக்கமா என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? செபிக்கணும். சில நேரம் சொல்லுவாங்க, ஐயோ என் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதுயா. அப்ப சிறையிருப்புல என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? குடும்பம் சிக்கிட்டுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? தூக்கமாய் ஜெபிக்கணுமா, ஊக்கமாய் ஜெபிக்கணுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூக்கமா இல்ல, ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக ஊக்கமாய் முழங்கால முடக்குங்க. ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது என் குடும்பத்திற்காக நான் முழங்கால முடக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக நான் முழங்கால முடக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். என்னுடைய தேச சமுதாயத்திற்காக நான் முழங்கால முடக்கிறேன். சபைக்காக ஊக்கமா நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஏன்னா சபையை சில நேரம் இருள் என்ன செய்யும்? இருள் மூடும், மந்தாரம் மூடும், மந்திரவாதம் மூடும் சபையை. இதெல்லாம் என்ன செய்யுது? நடக்குது. சபைய ஜனங்களுக்குள்ள என்ன செஞ்சிருவான்? மந்த நிலைமை என்ன செஞ்சிருவான்? பிசாசு. அப்ப சபைக்காக ஊக்கமா என்ன செய்யணும்? ஆண்டவரே, சபைக்காக நான் உத்தரவாதம் எடுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு டெய்லி ஒரு 1/4 மணி நேரமாவது சபைக்காக நான் முழங்கால் முடக்கிய கையை உயர்த்துறேன். ஆண்டவரே, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், மக்கள் அள்ளி ஆண்டவர் கொண்டு வந்து கொட்டுவாரு. ஹல்லேலூயா. சிறையில இருப்பாங்க, எங்கேயாவது பாவத்துல சிறையில இருப்பாங்க, எங்கேயாவது அடிமைத்தனத்துல கிடப்பாங்க. இங்க நீங்க முழங்கால போடும்போது அங்க ஆண்டவர் நேரா இறங்கி தூக்கி கொண்டு வந்து எங்க கொண்டு வைப்பாரு? ஜெபிக்கிற இடத்துக்கு கொண்டு வருவாரு. ஹல்லேலூயா. சபைக்காக உத்தரவாதம் பண்ணி நீங்க என்ன செய்யணும்? முழங்கால முடக்கணும். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, டெய்லி காலையிலயோ மாலையிலயோ மதியானமோ இரவுலையோ ஒரு 1/2 மணி நேரம் சபைக்காக நான் என்ன செய்வேன்?
நான் ஜெபிப்பேன், ஊக்கமா என்ன செய்வேன். ஜெபம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆண்டவரே சபையில ஆத்துமாக்களை அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே என் சபையில நீங்க ஆத்துமாக்களை கொண்டு வர்றது வரைக்கும் நம்ம விட மாட்டேன் ஆண்டவரே. என் சபையில புதிய ஜனங்கள் வந்து அற்புதங்களை பெறுவ வரைக்கும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே. என் சொந்த பந்தங்கள் எல்லாம் இந்த இடத்துக்குள்ள நான் ஜெபிக்கிற இடத்துக்குள்ள வர்றதை நான் பார்க்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன். என் கண்ணு கண்டு பிரமிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் ஆண்டவரே. நான் கண்டிப்பா ஜெபிப்பேன். நீங்க ஜெபத்துல இறங்குங்களேன், பிரமிக்கிற மாதிரி காரியங்களை கத்துறவங்க கண்கள் பார்க்க உதவி செய்யும். ஆனா என்ன பண்ணணும், நம்ம அதுக்கான கிரமமான நேரங்களை ஒதுக்கணும். இன்னைக்கு 8 மணினா 8 மணிக்கு என்ன செய்யணும்? 5 நிமிஷம் லேட் ஆயிருச்சு, சரி இன்னைக்கு அடுத்த நாள் பார்த்துக்குவோம், அப்படி இருக்கக்கூடாது. என்ன காரியம் வந்தாலும் கரெக்டா என்ன செய்யணும், அந்த நேரத்துல முழங்கால முடக்கணும். குடும்பத்திற்காக ஜெபிக்கணும். ஒரு நாள் ஆண்டவரே, வாரத்துல ஒரு நாள் ஒரு நேரத்துல என் குடும்பத்துக்காக நான் உபவாசிக்கிறேன் ஆண்டவரே, அப்படி ஒரு தீர்மானங்களை என்ன செய்யணும் எடுத்து நம்ம முழங்கால முடக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன செய்வாரு, தூதன் அனுப்புவாரு. சில நேரங்கள்ல நம்ம சாதாரணமா ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு, ஆனா அமைதியா என்ன செஞ்சிருவாரு, விட்டுருவாரு. ஆனா ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபங்கள் என்னத்தை செய்ய ஆரம்பிச்சிடும்னா, அப்பா இவங்க விட மாட்டேன்றாங்க, என்ன செய்ய மாட்டேன்றாங்க, சிங்காசனத்துல என்னால என்ன செய்ய முடியல. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா, என்னால சிங்காசனத்துல உட்கார முடியல, அங்க பாரு அவன் உறங்கிட்டு கிடக்கான், அங்க போய் இங்க பாரு இவங்களை என்ன செஞ்சுட்டு கிடக்கான், என்ன செஞ்சு கிடக்கான். தூதன் கூட மண்டை பிச்சிருப்பான், ஆண்டவரே இவன் உறங்கிட்டு கிடக்கான், இங்க இருக்க ஆண்டவரே என்ன அனுப்புறீங்க. அவன் கேட்டு போனா இல்லையா, ஏன்னா அவன் எங்க போக விரும்பி இருப்பான், அங்க போக விரும்பி இருப்பான். ஊக்கமா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஐயா அல்லமையா ஜெபம் பண்றான், அங்க போயிரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ போக வேண்டிய இடம் அங்க இல்லப்பா, நீ போக வேண்டிய இடம் இங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, நம்ம ஊக்கமாய் நிற்கும் போது அங்க அனுப்புவார் அவரு. ஹல்லேலூயா. அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புவாரு. சிறைச்சாலைக்கும் அவங்க ஜெபிச்சுக்கிட்டு இருந்ததுக்கும் எவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னு என்ன செய்யல தெரியல. சில நேரம் ஆண்டவர் அங்கிருந்தே தூக்கி கொண்டு வந்து என்ன செஞ்சிருப்பாரு. தூரத்தை பத்தி ஒரு பிரச்சனையே இல்ல, நம்ம ஊக்கமா இறங்கும் போது கர்த்தர் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஊக்கமான ஜெபம் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை எதையாவது செய்ய என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஜெபம் மேல எலும்ப எலும்ப ஆண்டவர் என்ன செய்வார், இல்ல என் ஜனங்கள் என்ன செய்ய மாட்டேன்றாங்க, விட மாட்டாங்கிறாங்க, இல்ல ஜனங்கள் விட மாட்டாங்க, பாரு ஜெபத்தை பாரு, இந்த பகுதிக்காக இப்படி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க பாரு, தேசத்துக்காக எப்படி ஜெபிக்கிறாங்க பாரு, குடும்பத்துக்காக அந்த மகன் எப்படி ஜெபிக்குது பாரு, பிள்ளைகளுக்காக பாரு எப்படி புலம்பிக்கிட்டு இருக்குன்னு பாரு. என்ன செய்வார், தூதனை அனுப்புவாரு. அவங்க எங்கேயோ இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாம தூதன் அங்க போய் என்ன செய்வான், நின்று பிடிச்சு என்ன செய்வான், கொண்டு வந்து இந்த இடத்துல விடுவான். ஹல்லேலூயா. ஊக்கமா என்ன செய்ய ஆரம்பிக்கணும், ஜெபிக்கணும். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு ஆமென். ஆண்டவரே, என்னை சுற்றிலும் இருக்கிற சிறையிருப்புகள், ஆமென், என்னென்ன சிறையிருப்புன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர்கிட்ட ஒருவேளை விட வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஆண்டவர்கிட்ட ஒருவேளை சீர்பட வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாக வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்ததென்றால், ஆமென், ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஆண்டவரே நான் அறிக்கை செய்கிறேன், நான் அதை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பின் அனுபவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற போராட்டத்தின் அனுபவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகள் மேல, என்னுடைய கணவர் மேல, மனைவி மேல, என் சொந்த பந்தங்கள் மேல, என்னை சுற்றிலும் இருக்கிற ஆண்டவரே உறவினர்கள் மேல இருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் இந்த நாள்ல மாறட்டும் ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா, நான் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. என்னுடைய பொருளாதாரம் ஒரு பெரிய சிறையிருப்பு மாதிரி எனக்கு இருக்கு ஆண்டவரே. என்னால் விரும்பின காரியங்களை நாங்க எங்களால செய்ய முடியல ஆண்டவரே. ஆண்டவரே, கட்டப்பட்டிருக்கிறது போல ஒரு அனுபவமா இருக்கு ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவை நாமத்துல எங்க பொருளாதாரத்தின் மேல கர்த்தருடைய தூதன் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்க சரீர சுகத்தின் மேல கர்த்தருடைய தூதன் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு உண்டான உடைமைகளின் மேல கர்த்தருடைய தூதனுடைய கரம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராகப்பா. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு பெரிய வெற்றிக்கு நேராக எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க கண்கள் கண்டு பிரமிக்கத்தக்க அளவுல எங்களுக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. எங்க கண்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்க விதத்துல ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. பேதுருவுக்காக சிறைச்சாலைக்குள்ள பூட்டப்பட்ட அறைக்குள்ள தூதனை அனுப்புனீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே. எங்க பிள்ளைகளுக்காக அனுப்புங்கப்பா ஆண்டவரே. எங்க குடும்பத்தினர்களுக்கு அனுப்புங்க, எங்க சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்கப்பா. ஒரு பெரிய ரட்சிப்பை, விடுதலை எங்க பிள்ளைகள் பார்க்கணும் ஆண்டவரே. நாங்க பார்க்கணும் ஆண்டவரே.
கர்த்தர் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த கிருபையுள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்களே கண்டு ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்க விதத்துல அநேக அற்புதங்கள் எங்களுக்கு முன்பாக இருப்பதற்காக நன்றி அப்பா. அதற்கு முன்பாக இன்றைக்கு நாங்க ஆண்டவரே ஊக்கமாய் ஜெபிக்க எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகுதிக்காக, எங்க குடும்பத்திற்காக ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்காக, எங்க சொந்த பந்தங்களுக்காக ஊக்கமாய் ஜெபிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்காக கிரியை செய்வீராக. உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த மாதத்தினுடைய முதல் ஆராதனையில நாங்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இசப்பா, வரப்போகிற நாட்கள் முழுவதும் அநேக பிரமிக்கத்தக்கதான காரியங்கள், ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்கள், எதற்காகலாம் நாங்க ஊக்கமாய் ஆண்டவரே பார்க்காம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் எங்க கண்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்துல அநேக அற்புதங்களை எங்களுக்காக நீங்க செய்யுங்கப்பா. இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.